ஸ்ரீசக்கரவரதாச்சாரியம் சுத்தசத்வகுருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹ்யபார கருணாகரம். பல கலைகள் வல்லவராய் பலமொழியில் தேர்ந்தவராய் புலமையிலும் பேச்சினிலும் பொலிகின்ற சிங்கமுமாய் குலமுறையாம் குருவரையின் நெறிகாக்கும் கொற்றவராய் இலங்குகின்ற திருமுட்டத்து எழில்குருவும் தேசிகரே. திருத்தமுடன் சடகோபன் பொன்னடியை தினம் போற்றி திருக்குடந்தை ஆண்டவனின் திருத்தாள்கள் தலைசூடி திருத்தலங்கள் தோறும் பல திருத்தொண்டு செய்தமையால் திருக்கலியன் ஒத்தவராம் திருமூட்டப் பெருகுருவே. எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். நம்ம ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவனுடைய திருநக்ஷத்திரத்தை ஒட்டி உபன்யாசம் பண்ணணும்னு ஸ்ரீ உவே ரங்கநாதன் சுவாமி அழைத்தார். அவர் திருநக்ஷத்திரத்தில் உபன்யாசம் பண்ணணும்னா இவர் கொடுத்த தலைப்பை விட சிறந்த தலைப்பு இருக்க முடியாது. கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் அப்படிங்கிற தலைப்பில் திருமங்கை ஆழ்வாருக்கும் சுவாமி தேசிகனுக்கும் உள்ள சம்பந்தத்தை பற்றி உபன்யாசம் பண்ண வேண்டும். இதுக்கும் ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவனுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறத 50 நிமிஷம் கழித்து சொல்கிறேன். முதல்ல திருமங்கை ஆழ்வாருக்கும் சுவாமி தேசிகனுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்ப்போம். சுவாமி தேசிகன் திருமங்கை ஆழ்வார்கிட்ட ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். ஸ்ரீமத் ரகசியத்திரய சாரத்தில் சர்வேஸ்வரன் பக்கலிலே சர்வார்த்த கிரகணம் பண்ணின ஆழ்வார்னு திருமங்கை ஆழ்வாரை கொண்டாடுறார். திருமங்கை ஆழ்வாருக்கு என்ன ஏற்றம்னா பெருமாள்கிட்டயே எல்லா காலக்ஷேபமும் பண்ணிட்டாராம். இப்போது நமக்கு சமாஸ்ரயண ஆச்சாரியன்னு ஒருத்தர் இருப்பார், காலக்ஷேப ஆச்சாரியன்னு இருப்பார். காயத்ரி உபதேசம்னா மந்திரோபதேசம் தகப்பனார்ட்ட ஆயிருக்கும். மந்திரோபதேச ஆச்சாரியன், பஞ்சசம்ஸ்கார ஆச்சாரியன், காலக்ஷேப ஆச்சாரியன் இப்படியெல்லாம் இருப்பா. திருமங்கை ஆழ்வாருக்கு பஞ்சசம்ஸ்காரம் யார்கிட்டன்னா எம்பெருமான்ட்ட தான். எங்கள் ஊர் நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் வலங்கை ஆழி இடங்கை சங்கம் உடையானூர் நலங்கொள்வாய்மை அந்தணர் வாழும் நரையூரே அவரே பண்ணி வச்சுட்டார். சரி, மந்திரோபதேசம் யார் பண்ணான்னா வயலாளி மணவாளன் திருமணங்கொல்லைங்கிற இடம் திருவாலி திருநகரி பக்கத்தில் திருமணங்கொல்லையில் இவர் கத்தியை காட்டி வழிப்பறி செய்ய வந்தார். அப்போ எம்பெருமானே அவரை தடுத்து திருத்தி பணிகொண்டு அவருக்கு வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடும் அவர் தரும் கலவியை கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். மந்திரோபதேசமும் பெருமாளே. உலகத்துக்கே ராஜாவான பெருமாள் மங்கை நாட்டு ராஜாவான திருமங்கை ஆழ்வாருக்கு மரங்களின் ராஜாவான அரச மரத்தடியில் மந்திரங்களின் ராஜாவான அஷ்டாட்சரத்தை அவரே உபதேசம் பண்ணிட்டார். சரி, காலக்ஷேப ஆச்சாரியன் யாருன்னா திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள். நின் திரு எட்டெழுத்தும் கற்று நான் கண்ணபுரத்துறை அம்மானே உற்றதும் உன் அடியார் கடிமைன்னு திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் அஷ்டாட்சர மந்திரத்தின் பொருளை காலக்ஷேபமாக சாதிச்சுட்டாராம். ஆக பஞ்சசம்ஸ்கார ஆச்சாரியனும் நரையூர் நம்பி, மந்திரோபதேச ஆச்சாரியன் வயலாளி மணவாளன், காலக்ஷேப ஆச்சாரியன் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள், அதாவது சர்வேஸ்வரன் பக்கலிலே சர்வார்த்த கிரகணம் பண்ணவர்னு திருமங்கை ஆழ்வார சுவாமி தேசிகன் கொண்டாடுகிறார். இந்த பித்ரே பிரம்மோபதேஷ்டேமே குரவே தெய்வத்தாயச்சேங்கிறோம். திருமங்கை ஆழ்வாருக்கு எல்லாமே பெருமாள் தான். தந்தையும் பெருமாளாம். அதையும் அவர் பாடுறார். எங்கள் ஊர் நாச்சியார் கோவிலில் பாடும்போது எம்மானும் எம்மனையும் எனை பெற்று ஒழிந்ததற்பின் அம்மானும் அம்மனையும் அடியேனுக்கு ஆகி நின்ற நன்மான ஒன்சுடரே நரையொன்றின்ற நம்பி. எனக்கு அப்பா அம்மாவும் அந்த பெருமாள் தாயார் தான். பஞ்சசம்ஸ்காரமும் பண்ணி வச்சுட்டார், மந்திரோபதேசம் பெருமாளே பண்ணிட்டார், காலக்ஷேபமும் சாதிச்சுட்டார். இத்தனையும் திருமங்கை ஆழ்வாரை பற்றி சுவாமி தேசிகன் கொண்டாடியிருக்கார். திருமங்கை ஆழ்வார்கிட்ட ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். அதனால் சுவாமி தேசிகனின் திருக்குமாரர் தேசிகனுக்கு வாழி திருநாமம் பண்ணும்போது கலியன் ஊரை குடிகொண்ட கருத்துடையோன். திருமங்கை ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்திகளை எல்லாம், கருத்துனா மனசுன்னு அர்த்தம், தன்னுடைய மனத்தில் திருவுள்ளத்தில் எப்போதும் கொண்டிருப்பவர் சுவாமி தேசிகன்னு பாடுறார். இது எப்படின்னா ராமானுஜ நூற்றந்தாதியில் ஒரு பாசுரம் இருக்குது. படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஜன். ராமானுஜர் திருவுள்ளத்தில் ஸ்ரீராமாயண ஸ்லோகங்கள்லாம் குடியிருக்குமா. அதுபோல் சுவாமி தேசிகன் திருவுள்ளத்தில் திருமங்கை ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகள் பாசுரங்கள் குடியிருக்கு. ராமானுஜர் திருவுள்ளத்தில் எவ்வளவு ஆழமாக ஸ்ரீராமாயண ஸ்லோகங்கள் குடியிருக்கோ அதே ஆழத்தோடு சுவாமி தேசிகன் திருவுள்ளத்தில் திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீசூக்திகள் குடியிருக்கு. ஆனால் அந்த வார்த்தையில் தான் ஒரு விளையாட்டு இருக்குது. கலியன் சொல்லுன்னு பாடலை, கலியன் பாடல்னு சொல்லலை, கலியன் ஒலி மாலைன்னு சொல்லலை, கலியன் உரைன்னு இருக்குது. கலியன் உரைன்னா என்ன? தமிழில் உரைன்னா சொல்லுன்னு அர்த்தம், பொருள்னு அர்த்தம். வேர்டையும் உரைன்னு சொல்லலாம், மீனிங்கையும் உரைன்னு சொல்லலாம். இப்போ என்னென்னா கலியன் உரைனா திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த வார்த்தைகளும் குடிகொண்ட கருத்து. கருத்துன்னா மனசு. திருமங்கை ஆழ்வார் அருளிய அதே வார்த்தைகளும் சுவாமி தேசிகன் திருவுள்ளத்தில் இருக்கான். உரைனா அர்த்தம், அவர் அருளி செய்த அர்த்தங்களும் திருவுள்ளத்தில் இருக்கான். அதனால் உபன்யாசத்தை அப்படியே 2 பகுதியாக பிரிச்சுப்போம். முதல் பகுதி திருமங்கை ஆழ்வார் அருளிய உரையாகிய வார்த்தைகள் தேசிகன் கருத்தில் எப்படி இருக்குது,
ரெண்டாவது பகுதி திருமங்கை ஆழ்வார் அருளிய உரையாகிய அர்த்தங்கள், பொருள்கள் தேசிகன் திருவுள்ளத்தில் எப்படி இருக்குது. இதுக்கு 5 உதாரணம், அதுக்கு 5 உதாரணம். நேற்று பூண்டி சுவாமி 5 பாயிண்ட்டுன்னு தானே பேசினார். அதனால் அடியன் 5+5 இன்றைக்கி பேசிவிடுறேன். எப்படி திருமங்கை ஆழ்வாரின் சொற்கள் தேசிகன் திருவுள்ளத்தில் இருக்குங்கிறதுக்கு 5 உதாரணம், அவரோட பொருள் எப்படி தேசிகன் திருவுள்ளத்தில் இருக்குங்கிறதுக்கு 5 உதாரணம். ஒன்றொன்னா பார்த்துடலாமா? எல்லாரும் தயாரா? இப்போ கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் திருமங்கை ஆழ்வார் அருளிய அதே வார்த்தைகளை சுவாமி தேசிகன் எப்படி பயன்படுத்தினார். முதல் உதாரணம், பேரருளாளன் பேரருளாளன்னு பெருமாளை சொல்கிறோம். இந்த வார்த்தையை திருமங்கை ஆழ்வார் அடிக்கடி பயன்படுத்துகிறார். அருளாளன்னா அருள் புரிபவர், பேரருளாளன்னா அருள் புரிபவர்களுக்குள்ள ரொம்ப பெரியவர், சிறந்தவர், அவருக்கு தான் பேரருளாளன்னு பேர். திருக்குறுங்குடி நம்பியை பாடும்போது திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில் 9, 10, 5 திருமொழி 10 பாசுரம் 9, 5, 10 பெரிய திருமொழியில் செற்றவன் தென்னிலங்கை மலங்க தேவபிரான் திருமாமகளை பெற்றும் என் நெஞ்சகம் கோயில் கொண்ட பேரருளாளன் பெருமை பேச கற்றவன் காமரு சீர்கலியன். இந்த வார்த்தையை நன்னா கவனிங்கோ. திருமாமகளை பெற்றும் என் நெஞ்சகம் கோயில் கொண்ட பேரருளாளன். இந்த திருக்குறுங்குடியில் ஒரு பெருமாள் இருக்காரே, அவர் ரொம்ப பேரருளாளன். ஏன் தெரியுமா? திருமாமகளை பெற்றும், அவருக்கு தேவியா மகாலட்சுமி குறுங்குடிவல்லி தாயார் இருக்காளாம் திருக்குறுங்குடி நம்பியோட. அந்த பெருமாளுக்கு தாயார் பக்கத்தில் இருந்தாலும், தாயாரோடு உறவாடினாலும், தாயாரோட சிங்கார சேட்டித்தங்கள் பண்ணாலும் அதில் திருப்தியும் சந்தோஷமும் இல்லையா. திருமங்கை ஆழ்வாருடைய திருவுள்ளத்தில் குடி வந்து இவரோடு உறவாடினா தான் சந்தோஷமாக இருக்கான். அதனால் குறுங்குடிவல்லி நாச்சியாரோடு இருப்பதில் எனக்கு திருப்தி இல்லை, நாச்சியாரையும் சேர்த்து அழிச்சுண்டு திருமாமகளை பெற்றும் பெற்ற போதும் என் நெஞ்சகம் கோயில் கொண்ட பேரருளாளன், என் உள்ளத்தில் வந்து கோவில் கொண்டான், திவ்ய தம்பதியாக என் உள்ளத்தில் லீல பண்ணா. இப்போ தான் பெருமாள் சந்தோஷப்படுறார். அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய பேரருளாளனாக இருக்கணும். தாயாரோடு இருந்தாலும் சந்தோஷம் இல்லை, என் மனத்தில் இருப்பது தான் சந்தோஷம்னு சொல்கிறான். இதில் ஒரு பியூட்டி பாருங்க. தேசிகனுக்கு இன்ஸ்பிரேஷன் திருமங்கை ஆழ்வார்னா, திருமங்கை ஆழ்வாருக்கு இன்ஸ்பிரேஷன் நம்மாழ்வார். இந்த கருத்து நம்மாழ்வார் பாடுறார் திருவாய்மொழியில். நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்ப நைனர். இந்த பாட்டு கொஞ்சம் நல்லா கவனிங்கோ. நமக்கும் நம்மகிட்டையும், பூவின் மிசை நங்கைக்கும் தாமரை பூவில் வீற்றிருக்கும் லக்ஷ்மி கிட்டையும் இன்பனைனா அன்பு வச்சிருக்கார். நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை, நம்மகிட்டையும் லக்ஷ்மி கிட்டையும் அன்பு வச்சிருக்கார். அதான அர்த்தம். ஆனால் இதுக்கு ஆச்சாரியர்கள் என்ன வியாக்கியானம் பண்ணுறா, பிராட்டிகிட்ட வச்ச அன்பை விட நம்மகிட்ட தான் அதிகமாக அன்பு வச்சிருக்கார். பாட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையா, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி பாட்டில் நம்மகிட்டையும் லக்ஷ்மிகிட்டையும் அன்பு வச்சிருக்கார். வியாக்கியானம் லக்ஷ்மிகிட்ட வச்ச அன்பை விட நம்மக்கிட்ட தான் அதிகமாக வச்சுருக்கார். ஏன் இப்படி வியாக்கியானம்னா, இதுக்கு திருக்குடந்தை ஆண்டவன் ஒரு கதை சொல்லி விளக்குவார். என்ன கதைன்னா, ஒரு ஊரில் பெரிய பணக்காரர் இருந்தார். தீபாவளி வந்தது, புடவை வாங்கணும் ஒய்ஃபுக்கு. அதுக்காக ஒரு சென்னை சில்க்ஸோ போத்தீஸோ ஏதோ இடத்துக்கு அழிச்சுன்னு போனார். 20,000 ரூபாய்க்கு சாமுத்திரிக்கா பட்டு புடவை வாங்கினார். மனைவிக்கு திருப்தியாக வாங்கி கொடுத்துட்டார். அவள் வீட்டில் ஒரு பணிப்பெண் வேலைக்காரி இருந்தா, அவளுக்கும் அதே 20,000 ரூபா அதே சாமுத்திரிக்கா பட்டு புடவை வாங்கி கொடுத்தாராம். இவருக்கு மனைவிட்டு அன்பு அதிகமா, பணிப்பெண்ட்டு அன்பு அதிகமா? யார்கிட்ட அன்பு அதிகம்? ஏன் இல்லை, 2 பேருக்கும் 20,000 தானே வாங்கி கொடுத்தார். அப்படி இல்லை, மனைவிக்கு வாங்கி கொடுத்த அதே 20,000 ரூபா பட்டு புடவையை பணிப்பெண்ணுக்கும் வாங்கி கொடுக்குறாருனா ஏதோ பிரச்சனை, அங்கே தான் அன்பு அதிகம்னு அர்த்தம். இப்போ இந்த உதாரணம் எதுக்குன்னா, இப்போ அப்படியே கொண்டு வாங்க. அந்த பணக்காரர் தான் பெருமாள், லக்ஷ்மி அவருக்கு மனைவி, நாம அவருக்கு வேலைக்காரன். மனைவிட்ட காட்டுற அதே அன்பை வேலைக்காரன்ட்ட காட்டுறாருனாலே இங்கே தான் அன்பு அதிகம்னு அர்த்தம். பிராட்டிகிட்ட காட்ட வேண்டிய அதே அன்பை எங்கிட்ட காட்டணும்னு அவசியமே இல்லையே. 20,000 ரூபா பட்டு புடவையை பணிப்பெண்ணுக்கு வாங்கி தரணும்னு அவசியமே இல்லையே. இங்கே அன்பு காட்டின்னு இருக்கார். அதே அன்புனாலே அவருக்கு அன்பு இங்கே தான் கூடன்னு அர்த்தம். அதனால தான் பேரருளாளன். பிராட்டியோடு இருந்தாலும் அதில் திருப்தி இல்லை. இந்த திருமங்கை ஆழ்வாரோட உள்ளத்தில் வந்து கோவில் கொள்ள வேண்டும்னு எம்பெருமான் ஆசைப்பட்டான்னு இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். அதுதான் திருமாமகளை பெற்றும் என் நெஞ்சகம் கோயில் கொண்ட பேரருளாளன். ஆச்சா, இது அப்படியே சுவாமி தேசிகன் மெய்விரத மான்மியத்தில் 3வது பாசுரத்தில் அப்படியே கலியன் உரை இல்லையா, அந்த வார்த்தை மாறவே மாறாது. வம்மின் புலவீர் அருளாளப் பெருமாள் என்றும் அருளாழி அம்மான் என்றும் திருமகளை பெற்றும் என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளன் என்றும் அப்படியே பாடியிருக்கார். என்ன 2 எழுத்து வித்தியாசம். திருமங்கை ஆழ்வார் திருமாமகள்னு பாடினார், தேசிகன் வெறும் திருமகள்னு பாடினார். திருமங்கை ஆழ்வார் நெஞ்சகம்னு பாடினார், தேசிகன் நெஞ்சம்னு பாடினார். அவ்வளோதான். ஒரு மா கட்டா இருக்குது, ஒரு கா கட்டா இருக்குது. மற்றபடி திருமகளை பெற்றும் என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளன், திருமாமகளை பெற்றும் என் நெஞ்சகம் கோயில் கொண்ட பேரருளாளன், கலியன் உரை குடிகொண்ட கருத்துடையோன். அதே வார்த்தை வந்திருக்கா. இது முதல் உதாரணம். சுவாமி உங்களுக்கு திருப்தியாக இருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா அவர் கேட்டார் அது எப்படி எதனால் அப்படின்னு. இது ஒன்று.
இப்போ ரெண்டாவது பாருங்க, அதே சொல் பயன்படுத்துறது. திருவகீந்திரபுரத்தில் எம்பெருமானுக்கு என்ன திருநாமம்? தேவநாதன், தெய்வநாயக்கன், இதெல்லாம் ஸ்தல புராணத்தில். ஆனால் நம்ம சம்பிரதாயத்தில் அவருக்கு ஒரு திருநாமம் இருக்குது, அடியவர்க்கு மெய்யன். தாச சத்தியன்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவா, அடியவர்க்கு மெய்யன்னு தமிழில் சொல்லுவா. இந்த அடியவர்க்கு மெய்யன்னு யார் பெயர் வச்சார்னா திருமங்கை ஆழ்வார். கலியன் உரை பெரிய திருமொழியில் 3ஆம் பத்து முதல் திருமொழியில் 3ஆம் பாசுரம், வையம் ஏழும் உண்டு ஆலிலை வைகிய மாயன் அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வநாயகன் இடம். அடியவர்க்கு மெய்யன், பக்தர்கள்னு வந்துட்டா அந்த பக்தர்கள்ட்ட உண்மையானவனாக மெய்யனாக இருப்பான் எம்பெருமான். அதனால் அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வநாயகன் இடம்னு இது திருமங்கை ஆழ்வார் பாசுரம். திருமங்கை ஆழ்வாருக்கு யார் இன்ஸ்பிரேஷன்? நம்மாழ்வார். நம்மாழ்வார் பாடியிருக்கார், மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் அடியவர்க்கு மெய்யன். சரி, இந்த பக்தர்கள்ங்கிறவா யார்? இந்த அடியவர்க்கு மெய்யன்னு சொல்லிட்டோம், அடியவர்னா யாருன்னு ஒரு கேள்வி இருக்கோ இல்லையோ? நம்மாழ்வார் அளவு பக்தி, திருமங்கை ஆழ்வார் அளவு பக்தி, நாதமுனி அளவு அதெல்லாம் நமக்கு வராதே. பிரகலாதன் அளவு பக்தி, ஆண்டாள் அளவு பக்தி, கோபிகை அளவு பக்தி வராதே. அப்போ அடியவர்னா யாருன்னா அந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணுறா, பெருமாள்னு பேரை சொன்னால் வெறுப்பில்லாமல் யார் இருக்காளோ எல்லாருமே அடியர்களாம். அத்வேஷம் அது போகிறோம், துவேஷங்கிறது இருக்கக்கூடாது. நம்ம ஊரில் சில பேர் பெருமாள் பேரை சொன்னாலே கேட்காத சொல்லாத, அந்த மாதிரி வெறுப்பு இல்லாமல், சரி பெருமாளை சொல்கிறியா, ஏதோ கை கூப்பிட்டு போகிறேன், அவளையும் அடியார்கள்ங்கிற லிஸ்ட்டில் சேர்த்து பாரான். மெய்யன் என்று சொன்னால் உண்மையாக சத்தியமாக தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவான். தன்னுடைய சொரூப ரூப குண விபூதி ஐஸ்வர்ய சீலம் அத்தனையும் அவளுக்கு உள்ளபடி எடுத்து காட்டுவான். அந்த பக்தர்கள்ட்ட மெய்யன், அடியவர்க்கு மெய்யனாக இருப்பான். இது திருமங்கை ஆழ்வார் பாடின அர்த்தம். அப்படியே சுவாமி தேசிகன் வந்தார், இதே அடியவர்க்கு மெய்யன்கிற திருநாமத்தை இன்னும் விளக்கி அதே தெய்வநாயக்க பெருமாள் திருவகீந்திரபுரத்து பெருமாளை நவமணி மாலையில் 8வது பாசுரத்தில் அழைக்கிறார். மஞ்சுளாவு சோலை சூழ் ஐந்தை மண்ணு மண்ணு சீர் வரையெடுத்து நிறையளித்த மாசில் வாசுதேவனே செஞ்சொல் அன்பர் சிந்தை கொண்டு தீதிலாத தூதனாய் தேரும் ஊர்ந்து தேசுயர்ந்த செல்வ தெய்வ நாயக்கா வெஞ்சொலாளர் காலதூதர் வீசு பாசம் வந்தென்மேல் விழுந்தழுந்தியானயர்ந்து வீழ்வதற்கு முன்னமே அஞ்சல் 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 என்று அழிக்க வேண்டும் அச்சுதா அடியவர்க்கு மருளியக்கும் அடியவர்க்கு மெய்யனே. அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வநாயகன் இடம் அடியவர்க்கு மெய்யனே. கலியன் உரை குடிகொண்ட. அதுலேயும் பக்தர்களுக்கு எப்படி மெய்யனாக இருப்பாருங்கிறதுக்கு இப்போ இந்த பாட்டை விளக்கணும். சுவாமி தேசிகன் சப்ஸ்டன்ஷியேட் பண்ணுறார். இவர் எப்படியெல்லாம் அடியவருக்கு மெய்யனாக இருந்தார்னா, மஞ்சுளாவு சோலை சூழ் ஐந்தை மண்ணு மண்ணு சீர் வரையெடுத்து நிறையளித்த மாசில் வாசுதேவனே. ஆயர்கள் கிருஷ்ணன் என்ன சொன்னாலும் கேட்பா, இந்திரனுக்கு பூஜை பண்ணாதீங்கோ, கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணுங்கோ, நான் கண்ணபிரான் அவளும் பண்ணா இந்திரன் கல்மழை பொழிந்தான். பக்தர்கள்ட்ட சத்தியமாக இருப்பான், தன் கொடுத்த வாக்கு சத்தியமாகும்படி பண்ணுவான். கோவர்தன மலையை தாங்கி பிடித்து ஆயர்களை காப்பாற்றினான், ஏன்னா பக்தர்கள்ட்ட உண்மையானவன். அடுத்து செஞ்சொல் அன்பர் சிந்தை கொண்டு தீதிலாத தூதனாய். பாண்டவர்கள் அவள் கிருஷ்ணனே கத்தின்னு இருந்தா, அவள்கிட்ட உண்மையானவன் அடியவர்க்கு மெய்யன். உங்களுக்காக நான் தூது போகிறேன்னு போனான். மெசஞ்சருங்கிறது எப்போதுமே ஒன்றுக்கும் லாயக்கில்லாதவா தான் போவாளாம். சரிப்பா, இவர் வேறு எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்டார், இவரை தூது அனுப்பு, போய் செய்தி சொல்லிட்டு வர சொல்லு. இந்த ஆஃபீஸில் பியூன்னு ஒருத்தர் வச்சுருப்பார் பாருங்க, அவர் ஒன்றும் படிச்சிருக்க மாட்டார். சரிப்பா, நீ லெட்ஜரெல்லாம் ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளில் கொண்டு போய் வையும்பா. அதை கூட பக்தர்களுக்காக நான் செய்கிறேன்னு சர்வேஸ்வரன் போகிறான்னா எவ்வளோ எளிமை. இது மட்டும் இல்லை, தேருமூர்ந்து தேசுயர்ந்த. அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வருகிறேன்னு, டிரைவராக வரணும்னு பகவானுக்கு என்ன ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் தேர் ஊர்ந்தான். அச்சோ, பெருமாள் பாட்டுக்கு இப்படி தூது போகிறார், தேர் ஓட்டுறார், அவர் பெருமை குறைஞ்சிடுவான்னா? இல்லை, தேருமூர்ந்து தேசு உயர்ந்த செல்வ தெய்வ நாயக்கா. இதை பண்ணத்தான் அவர் தேஜஸ் கூடுறதான். ஐயோ, பக்தர்களுக்காக எவ்வளோ இறங்கி வரார். இதுதான் பகவானுக்கு பெருமை. அவர் மேலேயே உட்காண்டிருக்கிறது அவருக்கு பெருமை இல்லை, பக்தர்களுக்கு மெய்யனாக இறங்கி வராரே அதுதான் பெருமை. அதுபோல அடியனுக்கும் நீ மெய்யனாக இருந்து யமதூதர்கள்லாம் என் மீது பாசக்கயிற்றை வீசுவதற்கு முன் அஞ்சேல் என்று சொல்லி அடியனை காக்க வேண்டும். அடியவர்க்கு மெய்யனேன்னு எம்பெருமானை அழைக்கிறார். அடியவர்க்கு மெய்யன்னு கூப்பிட்டதையும் சப்ஸ்டன்ஷியேட் பண்ணியாச்சா. அங்கே பேரருளாளன் திருமகள் இருந்தாலும் என் மனத்தில் குடிகொள்வான். இங்கே அடியவர்க்கு மெய்யன், பக்தர்கள்ட்ட மெய்யனா இருப்பான். ரெண்டாச்சா கலியனுரை குடிகொண்ட கருத்து. இப்போ மூணாவது வருவோம். திருமங்கை ஆழ்வார் ஆண்டார் மாண்டார்னு ஒரு தொடர் பயன்படுத்துவார். ஆண்டார் மாண்டார்னா, சில பேர் இந்த பூமியில் அப்படியே பெரிய பணக்காரனாக இருந்து
அப்படியே மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி எல்லாம் சேர்த்து வச்சுட்டு கடைசியாக திடீர்னு பார்த்தா எல்லாத்தையும் இழந்து மாளக்கூடிய நிலைங்கிறது ஏற்படுறது. இது நாம் லோக்கத்தில் பார்க்குறோம். இதை திருமங்கை ஆழ்வார் திருவிண்ணகர் ஒப்பிலியப்பனை பாடும்போது அற்புதமான ஒரு பாசுரம் அருளி செய்கிறார். பாண்தேன் வண்டரையும் குழலார்கள் பல்லாண்டிசைப்ப ஆண்டார் வையமெல்லாம் அரசாகி முன் ஆண்டவரே மாண்டார் என்று வந்தார். அந்தோ மனை வாழ்க்கை தன்னை வேண்டேன் நின்னடைந்தேன் திருவிண்ணகர் மேயவனே. இந்த பாட்டை நன்னா கவனிங்கோ. திருமங்கை ஆழ்வார் யார் இன்ஸ்பிரேஷன்? நம்மாழ்வார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர், பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர், திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தி தூய்மினோ. பெரிய ராஜான் வாழ்ந்திருப்பான், சொத்தெல்லாம் இழந்தான்னா அவனுக்கே பிச்சைக்காரனா பிச்சை எடுக்கும் நிலை வரும். ஆண்டவர்கள் எல்லாம் மாண்டு போனார்கள். எதுக்கு இதை ஆழ்வார்கள் வலியுறுத்துறான்னா, உலகியல் செல்வத்தின் பின்னாடி போகாத. இந்த செல்வம்ங்கிறது அவ பின்னாடி போகிறான், பெரிய ராஜான்னு சொல்லிட்டு வாழறான், திடீர்னு தோற்று போனான், ராஜ்யத்தை இழந்தான்னா இருக்கிற செல்வம் எல்லாம் போய்டுறது. செல்வம் என்பது நிலைத்திருக்காது. அப்போ உண்மையான செல்வம் இது பெருமாள் தான். அதே கருத்து இப்போ இந்த பாசுரத்தில் பாருங்க. பாண்தேன் வண்டரையும் குழலார்கள் பல்லாண்டிசைப்ப. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். கதை என்ன அப்படி தானே சொல்லணும், அதுதானே ஸ்டார்டிங். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவை சுற்றி எல்லாரும் உட்காந்துட்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடினாலும். இவனை சுற்றி எல்லாரும் பல்லாண்டு பாடுறாளே, ராஜா நன்னா இருக்கணுங்கிறதுக்காக பல்லாண்டு பாடலையா. இவன் வாழ்ந்தாதான் இவன் காசை வச்சு நாமும் பிழைக்க முடியும், அதனால் இவன் நன்னா இருக்கணும்னு பாடின்ற காலம். அதனால் பாண்தேன் வண்டரையும் குழலார்கள் பல்லாண்டிசைப்ப ஆண்டார் வையமெல்லாம் அரசாகி. மொத்த பூமிக்கும் நான் தான் ராஜான்னு ஆண்டுன்றிருக்கான். ஆனால் முன் ஆண்டவரே மாண்டார் என்று வந்தார். அப்படி ஆட்சி செய்தவனே கடைசியில் மாண்டு போனான், எல்லாத்தையும் இழந்து போயிட்டான், கையில் ஒன்றும் கொண்டு போக முடியல. அதனால் அந்தோ மனை வாழ்க்கை தன்னை வேண்டேன் நின்னடைந்தேன் திருவிண்ணகர் மேயவனே. அதனால் இது வேண்டாம்ப்பா, நீ தான் கதி, பெருமாள் தான் நிரந்தர செல்வம், உன் திருவடிக்கு வந்தேன். திருமங்கை ஆழ்வார் பாடிட்டார். இப்போ கலியனூரை குடிகொண்ட கருத்துடையோன் சுவாமி தேசிகன் வந்தார். பரமபத சோப்பானத்தில் 7வது பாசுரம் பாருங்கோ. தந்திரங்கள் அளவிலராய் தனத்தால் மிக்க தார்வேந்தர் தொழ வையம் ஆண்டார் மாண்டார். அப்படியே தார்வேந்தர் தொழ வையம் ஆண்டார் மாண்டார். யாரெல்லாம் பல மன்னர்கள் இவனை தொழும்படி ஆண்டவன் மாண்டான். அதனால் உலகியல் செல்வம்ங்கிறது நிலைத்திருக்காது, பரமபதம் தான் நிலைத்திருக்கும். அதனால் எம்பெருமானே நமக்கு செல்வம் ஆச்சா. பேரருளாளன் பார்த்துட்டோம், அடியவருக்கு மெய்யன் பார்த்துட்டோம், ஆண்டார் மாண்டார் பார்த்துட்டோம். அதே வார்த்தை இப்போ 4வதாக ஒரு சொல் நயம் சொல்கிறேன். திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணார், ஒரு பதிகம் முழுக்க குறில் எழுத்துகள் மட்டுமே பயன்படுத்தி அருளி செய்தார், நெடிலே வராமல். இப்போது தமிழில் குறில்னா அ இ உ ஏ ஓ இதெல்லாம் குறில். ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ இதெல்லாம் நெடில். ஒரு 10 பாட்டு நெடிலே வராமல் குறில் மட்டும் வரணும். அது ஈற்றசைம்பா பாட்டில் கடைசி எழுத்து மட்டும் ஏ இல்லை ஓன்னு வரும், அது தப்பு இல்லை, அது நெடில் வரலாம். நடுவில் அக்கேஷ்னலாக நெடில் வந்தாலும் பாதகம் இல்லை. மற்றபடி பெரும்பாலும் குறியிலே இருக்கணும். இதுக்கும் இன்ஸ்பிரேஷன் யாருன்னா நம்மாழ்வார். ஏன்னா அவரையும் சேர்த்துக்கணும். உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவன் அவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன், துயரரு சுடரடி தொழுதழன் மன்னனே, மனநகம் மலமாற மலர்மிசை எழுதரும் மனனுணர்வளவிலன் பொறியுணர் வவையிலன், இனன் உணர் முழு நலம் எதிர் நிகழ்கழிவீனும் இனன் இளன் எனன் உயிர் மிகு நர இளனே. அப்படியே திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில் 8ஆம் பத்து 7ஆம் திருமொழி முதல் பாசுரம் பாருங்கள். வியமுடை விடையினம் உடைதர மடமகள் குயமிடை தடவரை அகலமதுடையவர், நயமுடை நடையனம் இளையவர் நடைபயில், கயமுடை கணபுரம் அடிகள் தம் இடமே. புயலுரு வரைமழை பொழிதரு மணி நிறை மயலுற வரைகுடை எடுவிய நெடியவர், முயல் துளர் மிளை முயல் துளவள விளை வயல், கயல் துளு கணபுரம் அடிகள் தம் இடமே. இப்படியே அருளி செய்திருக்கிறார். இப்போ தேசிகன் பார்த்தார், கலியன் உரைன்னா வார்த்தை மட்டும் இல்லை, அதே நயத்தையும் பயன்படுத்தணும். ஸ்ரீ வைஷ்ணவ தினச்சரி அது 10 பாசுரம், 10லையுமே நெடிலே கிடையாது, குறில். இதே மாதிரி திருமங்கை ஆழ்வார் ஸ்டைல்லையே சுவாமி தேசிகன் பாடுகிறார். ஸ்ரீ வைஷ்ணவ தினச்சரி முதல் பாட்டு பாருங்கோ. வரி இருள் அழிவழி மனம் வரும் உணர்வோடு, கரிகிரி மருவிய கரியவன் அடியிணை, பரிவோடு பரவுனல் அடியவர் பழவுரை, அரியரி 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 அரியே என்று இப்படி எல்லாமே குறில் வரும்படியாக இதுவும் கலியனுரை குடிதொண்ட கருத்துடையோன். இப்போ அடுத்து 5வது உதாரணம். 5ஓட முதல் பார்ட் பூர்த்தியாகுது பாருங்க. கரெக்டாக 1/2 hour ஆயிருக்கும் பாருங்க. பேச்செல்லாம் சுமாராக பேசினாலும் டைம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிடுவேன். இப்போ 5வது உதாரணம் என்னென்னா, திருமங்கை ஆழ்வார் பயன்படுத்திய அதே தமிழ் வார்த்தையை
சம்ஸ்கிருதத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கார் சுவாமி தேசிகன். ஏன்னா கலியனுரைனா அந்த வார்த்தையை தமிழில் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, அதே வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்தில் மொழிபெயர்ப்பு ஈக்குவலன்ட் இருக்கும் இல்லையா, அந்த நிகர்ச்சொல் பயன்படுத்துகிறார். எப்படி தான் 5வது உதாரணம், பெரிய திருமொழியில் நிறைவு பதிகம். பெரிய திருமொழியில் 11ஆம் பத்தில் 8ஆம் திருமொழி மாற்றமுளவாகிலும்னு. அதில் திருமங்கை ஆழ்வா அதை சேவிச்சாலே அப்படியே மனசு உருகிடும். இந்த உலகியல் வாழ்க்கை சம்சாரத்தில் உள்ள தோஷங்கள் எல்லாம் எம்பெருமான்கிட்ட விஞ்ஞாபனம் பண்ணி, ஐயோ இதில் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா, இதுலேருந்து விடுவித்து எனக்கு எப்படியாவது மோட்சம் கொடுன்னு திருமங்கை ஆழ்வார் கதறக்கூடிய இடம் அது. அதில் பல உதாரணங்கள் சொல்கிறார். இந்த உலகத்தில் நாம் எப்படி கஷ்டப்படுறோன்னா, ஆற்றங்கரை வாழ்மரம் போல்னார். ஒரு பெரிய ஆறு, அந்த ஆற்றங்கரையில் ஒரு மரம் இருக்குன்னா, இந்த ஆற்றில் எப்போ வெள்ளம் வருமோ, நாம் எப்போ கீழே சாய்வோமோ, அந்த மரம் பயந்துட்டே இருக்குமா, ஐயோ இது எப்போ வெள்ளம் வருமோ, எப்போ விழுவேனோ. அது போல தான் இந்த உலகியல் வாழ்க்கைங்கிற வெள்ளத்தில் என்ன துன்பம் எப்போ வருமோ, எப்போ சாய்வேனோ தெரியாமல் ஆற்றங்கரை வாழ்மரம் போல் அஞ்சுகின்றேன், எம்பெருமானை காப்பாத்துன்னு வேண்டார். இது முதல் உதாரணம். 2, காற்றத்து இடைப்பட்ட கலவர் மனம் போல். ஒரு படகோட்டி படகுல போகிறார், நடுக்கடலுக்கு போயிட்டார். திடீர்னு புயல் காற்று அடிச்சுடுத்து. கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ, தனியாய் வந்தோர் துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ, முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும், அவர்தான் அவருடைய வாழ்க்கை. அப்படி ஒரு கடல் மத்தியில் நடுக்கடலில் இருக்கார், படகுல மாட்டின்ட்டார், புயல் காற்று அடித்தா அந்த படகோட்டி எப்படி தவிப்பாரோ, அதுபோல் தான் சம்சாரம்ங்கிற பெரிய கடல். நடுக்கடலில் உட்காண்டிருக்கோம், படகு தத்தளிக்கிறது, கஷ்டங்கள் புயல் காற்றாக வீசுறது. எம்பெருமானே என்னை எப்போ காப்பாற்ற போகிறேன்னு திருமங்கை ஆழ்வார் வேண்டார். இது 2வது உதாரணம். 3வது உதாரணம், பாம்போடு ஒரு கூரையிலே பயின்றார் போல்னர். ஒரே வீட்டில் பாம்போட குடியிருக்க வச்சுட்டானோ, ஒரே வீடு, எல்லாத்தையும் பூட்டி வச்சாச்சு, பாம்பும் நீயும் குடியிருங்கோன்ட்டான். இருக்க முடியுமா? கிருஷ்ணன்னா பாம்பு தலையில் டான்ஸ் ஆடுவார், நாம் பாம்பை பார்த்தா தரையில் டான்ஸ் ஆடுவோம். அவ்வளோதான் வித்தியாசம். பாம்போட ஒரு வீட்டில் இருன்னா ஒரு கதை வேடிக்கையாக சொல்லுவா. என்ன பண்ணாராம், வாங்க சார் உங்களுக்காக ரூமெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், வந்து தங்கிக்கோங்க எல்லாம் சொன்னார். எல்லோரும் நம்ம ஸ்ரீதர் சுவாமி மாதிரி அவ்வளோ ஹாஸ்பிட்டாலிட்டி காட்டுவாளா சொல்லுங்க, ஒரு ஆற்றுல தங்குங்கண்ணா. சரின்ட்டு அவரும் ரூம் நல்லா இருக்குன்னு போய் தங்கிட்டார். அப்புறம் சொன்னாராம், ஒரே ஒரு குறிப்பு, ராத்திரி 12 மணிக்கு இந்த ஜன்னல் வழியாக ஒரு நல்ல பாம்பு வரும், உங்களை ஒன்றும் பண்ணாது, இந்த ஜன்னல் வழியாக அப்படியே திரும்பி போய்டும், நீங்கள் பாட்டு தங்கிக்கோங்கண்ணா. தங்குவோமா? அப்புறம் எங்கேருந்து தூக்கம் வரும்? அதுதான்டா இந்த சம்சாரம். தூங்கும்போது கஷ்டம் வருமா, விழிக்கும்போது யாருக்கு தெரியும்? அப்படி இருக்குது. நீ விடுதலை கொடு. அடுத்த 4வது உதாரணம், இருப்பாடு எரி கொள்ளியினுள் எறும்பே போல்னர். ஒரு கொள்ளிக்கட்டை 2 பக்கமும் எரியறது, நடுவில் ஒரு எறும்பு மாட்டின்னு இருக்கும். பிட்வீன் த டெவில் அண்ட் த டீப் சீன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறான் பாருங்க. கொள்ளிக்கட்டை இந்த பக்கமும் எரியறது, அந்த பக்கமும் எரியறது, நடுவில் எறும்பு. அது லெஃப்ட்டில் போகுமா ரைட்டில் போகுமா, எங்கே போகும்? இதுதான்ப்பா சம்சாரம். அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது, உன் திருவடியை விட்டால் எனக்கு வேறு எங்கே கதி, காப்பாத்துன்னு கேட்குறார். 5வது உதாரணம், வெள்ளத்து இடைப்பட்ட நரியினம் போலே. காட்டில் திடீர்னு ஒரு பெரிய வெள்ளம் வந்தால் நரி கூட்டங்கள் மாட்டின்டா என்ன பண்ணுன்னார். இந்த நரி எதுக்கு நரியை சொல்கிறாருன்னா, நரி மற்றதுலலாம் தந்திரம் பண்ணிடும், ஆனால் வெள்ளம் வந்தால் நரியால் சமாளிக்கவே முடியாதான். வெள்ளத்தை பார்த்தா பயந்துடும். அதுவும் அந்த பாட்டு நரி இனம்ங்கிறார். ஒரு நரி கூட்டமே எவ்வளோ கஷ்டப்படுமோ, ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அவ்வளோ கஷ்டத்தை ஒருத்தனாவே அனுபவிக்கிறானோ. அதுதான் இந்த சம்சாரம். இது எனக்கு வேண்டாம். அப்புறம் இடையான் எரிந்த மரமே ஒத்திராமே. 6வது உதாரணம் பாருங்க. இடையான் எரிந்த மரம்னா, ஆடு மாடு மேய்க்கிற இடையர்கள் இருக்கா பாருங்க, அவன் என்ன பண்ணுவாளாம், மரக்கிளைகள் சிலதை ஒடிச்சு விட்டுட்டு போயிடுவாளாம் போகும்போது. இதுக்கு சும்மா போகாமல் இதுக்கு டைம் பாஸ் ஆகுதுன்னா அது இல்லை. இந்த ஆடு மாடெல்லாம் ஒசரமாக கிளை இருந்ததுன்னா மேயறதுக்கு கஷ்டப்படும். இவா மேய்ச்சின்னு வரும்போது இவா முன்னாடி வந்து ஒரு சில கிளைகளை ஒடிச்சு அப்படியே தள்ளி விட்டுன்னு போயிட்டே இருப்பாளாம். இது என்ன பண்ணும், ஒடிச்ச கிளை தொங்கின்னு இருக்கும் இல்லையோ, அதை எளிமையாக அந்த இலைத்தழைகளை இது சாப்பிட்டுடுமா. அதை எதுக்கு திருமங்கை ஆழ்வார் உதாரணம் சொல்கிறாருன்னா, அந்த உடச்சி போட்ட கிளை இருக்குது பாருங்க, அது மரத்துலேருந்து முழுசாக கிழவும் விழாமல் அதுலேயும் முழுசாக ஒட்டிக்காமல் விழப்போகிறதா வாழ போகிறதா, அது பட்டும் போகாது, துளிர்க்கவும் துளிர்க்காது, ரெண்டும் கெட்டா நிலையில் தவிக்கும் பாருங்க. அது போல தான் நம்ம சம்சாரத்தில் மொத்தமாகவும் பெருமாள்கிட்ட வரமாட்டேங்கிறோம், இதுலேயும் மொத்தமாக முழுக முடியல. இங்கே போனால் ஆபத்து, போகணும்னு தோண மாட்டேங்கிறது. சரி பெருமாள்கிட்ட முழுசாக வரலான்னா அங்கேயும் முழுசாக ஈடுபாடு வரமாட்டேங்கிறது. இந்த மரத்துலேருந்து பாதி ஒட்டிண்டு பாதி வெட்டப்பட்டு தொங்கின்னு இருக்க அந்த கிளை போல் நான் தவித்து கொண்டிருக்கிறேன், என்னை நீ காப்பாற்று. 6 உதாரணம் கொடுத்தார். இது அப்படியே சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்தில் 3வது அங்கத்தில் சான்ஸ்கிரிட்டில் கொடுக்குறார். கலியனோரை குடிகொண்ட கருத்துடையோன். இப்போ பாருங்க, முதல் உதாரணம், தவதகன பிரஜ்வலித பார்ஷ்வயுகல தாரு தரகத இவ கீட்டகா.
என்ன உதாரணம்னா, 2 பக்கமும் கொள்ளிக்கட்டையில் நெருப்பு எரியிறது, நடுவில் மாட்டிக்கொண்ட எறும்பு, அதே உதாரணம். சமீரணாந்தோலன டோலாயமான போத்தோதரகதா இவ சாமியாத்ரிக சார்த்தகா. பெரிய காற்று வீசும்போது அதிலே ஒரு படகு கடலிலே வெள்ளத்திலே மாட்டிக்கொண்டால் படகோட்டி எப்படி தவிப்பானோ அதுபோல் தவிக்கிறோம். அடுத்த உதாரணம், மகப்பிரவாக மத்திய நிரோத சம்பிராந்த நயன இவ ஜம்புகா. நரியானது காட்டு வெள்ளத்திலே மாட்டிக்கொண்டால் எப்படி கஷ்டப்படுமோ அதுபோல் கஷ்டப்படுகிறோம். சம்பிரம சங்ஷுபித கங்கா தட வேப்பமான சம்ஹனன இவ ஷாக்கி மண்டலகா. கங்கையில் பெரிய வெள்ளம் வரும்போது கங்கை கரையில் ஒரு மரம் இருந்தால் எப்படி கஷ்டப்படுமோ, ஆற்றங்கரை வாழ்மரம், அதுபோல் நாங்கள் கஷ்டப்படுறோம். அப்படியே அதே உதாரணங்களை கொடுத்து சங்கல்ப சூரியோதயத்தில் சுவாமி தேசிகன் இதை சான்ஸ்கிரிட்டில் சாதிச்சிருக்கார். அதனால திருமங்கை ஆழ்வார் என்னென்ன வார்த்தைகள் அருளி செய்தாரோ அதெல்லாம் அப்படியே சுவாமி தேசிகன் திருவுள்ளத்தில் இருப்பதாலே கலியன் உரை குடிகொண்ட கருத்துடையோன். இது அப்படியே வேர்ட்ஸுக்கு. இப்போ உபன்யாசத்தோட 2வது பகுதிக்கு வரும். அர்த்தங்கள், அதோட மீனிங்ஸ், அதுவும் அப்படியே சுவாமி தேசிகன் திருவுள்ளத்தில் இருக்குது. எப்படி? இதுக்கு சில உதாரணங்கள் பார்ப்போம். திருமங்கை ஆழ்வார் சுவாமி தேசிகன் 2 பேரும் தசாவதார ஸ்தோத்திரம் பாடினவா. திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில் 8ஆம் பத்து 8ஆம் திருமொழி திருக்கண்ணபுரம், அங்கே ஒரு தசாவதாரம். 11ஆம் பத்தில் 4ஆம் திருமொழி, அதுவும் தசாவதாரம். சுவாமி தேசிகனும் தசாவதார ஸ்தோத்திரம்னே தனியாக பாடினார். இவளுக்கு ஒற்றுமை பாருங்கோ. திருமங்கை ஆழ்வார் அங்கே 8ஆம் பத்து 8ஆம் திருமொழி திருக்கண்ணபுரத்தில் தசாவதாரம் பாடும்போது 10 அவதாரத்தை பாடிட்டு கடைசியாக ஒரு சம்மரி கொடுத்தார். நம்ம உபன்யாசம் பேசி முடிச்சுட்டு ஒரு சம்மரி கொடுக்குற மாதிரி, மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கல்கியுமானான்னு 10 அவதாரத்தையும் ஒரே பாட்டில் பாடினார். சுவாமி தேசிகனும் தசாவதார ஸ்தோத்திரம் பாடிட்டு கடைசி ஸ்லோகத்தில் 10 அவதாரத்துக்கும் சம்மரி கொடுக்குற. இச்சாமீன விஹார கச்சப மகாபோத்ரின் எதிர்ச்சாகரே ரக்ஷா வாமன ரோஷ ராம கருணா காகுஸ்த ஹேலாகலின் கிரீடா வல்லவ கல்கவாகன தசா கல்கின் இதி பிரத்யகம்னு இவரும் ஒரு சம்மரி கொடுத்தார். இப்போ அது கூட ஆச்சரியம் இல்லை. இப்போ அர்த்தத்தில் என்ன ஒற்றுமைன்னு வருவோம். 5 விஷயம் பார்க்க போகிறோம். அங்கே 5 பார்த்துட்டோம், இப்போ இங்கே 5. முதல் ஒற்றுமை பாருங்கோ. இந்த பெரிய திருமொழியில் தசாவதாரத்துக்கு ஒரு பதிகம் இருக்குன்னு சொன்ன பாருங்க. 11ஆம் பத்து 4ஆம் திருமொழி, அதில் 2வது பாசுரம் கூர்மாவதாரத்துக்கான பாசுரம். செருமிகு வாழையிற்ற அறவொன்று சுற்றி திசை மண்ணும் விண்ணும் உடனே வெறுவர வெள்ளை வெள்ளம் முழுதும் குழம்ப இமையோர்கள் நின்று கடைய பருவரை ஒன்று நின்று முதுகில் பறந்து சுழலக் கிடந்து துயிலும் அருவரை அன்ன தம்மை அடலாமையான திருமால் நமக்கோர் அரணே. இந்த கூர்மமூர்த்தின்னு ஆமையா அவதாரம் பண்ணார். ஏன்னா தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடல் கடைஞ்சா மந்தரமலைங்கிற மத்து நிலைத்து நிற்க மாட்டேங்கிறது. அதனால் பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சா ஆமை வடிவில் அவதரித்தார். தன்னுடைய ஓட்டுக்கு மேலே மந்தரமலையாகிய மத்தை அவர் சுமந்து கொண்டார். அது மேலே வச்சு மத்தை உருட்டி உருட்டி குடு 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 குடுன்னு கடைஞ்சுட்டா. ஓகேயா? சரியா சொன்னேனா? சரியா சொல்லிட்டேன், எல்லாருக்கும் ஓகே. ஆனால் இவ கடையும் போது கூர்மமூர்த்தி என்ன பண்ணார்? தூங்கின்னு இருந்தார்னு திருமங்கை ஆழ்வார் பாடுறார். பருவரை ஒன்று நின்று முதுகில் பறந்து சுழல கிடந்து துயிலும். முதுகில் பெரிய மலையை வச்சு குடு 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 குடுன்னு உருட்டின்னு இருக்காளாம். இவர் நிம்மதியாக படுத்து தூங்கின்னு இருக்காராம். யாராவது முதுகில் போட்டு மற்ற வச்சு உருட்டினா தூங்க முடியுமா? அதுவும் சாதாரண மத்து இல்லை, மலையை வச்சு உருட்டின்னு இருக்கா. இவர் ஜம்மாக ரொம்ப சுகமாக இருக்குன்னு தூங்கினாராம் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் பாடிட்டார். வேற எந்த விளக்கமும் திருமங்கை ஆழ்வார் கொடுக்கல. ஆனால் இப்போ இந்த அர்த்தத்தை எடுத்து சுவாமி தேசிகன் டெவலப் பண்ணுறார். யாராவது முதுகில் வச்சு மற்ற ஒரு மலையை மத்தா வச்சு குடு 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 குடுன்னு உருட்டின்னு இருந்தால் எங்கேயா தூக்கம் வருமா? தூக்கம் வராது இல்லையா? அப்புறம் எப்படி அவர் தூங்கினார்? அதுக்கு தசாவதார ஸ்தோத்திரத்தில் 3வது ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் விளக்கம் கொடுக்குறார். அவ்யாசுர் புவனத்ரயீ மணிபிருத்தம் கண்டூயனைரத்ரிணா நித்ராணஸ்ய பரஸ்ய கூர்ம வபுஷோ நிஸ்வாச வாதோர்மய யத்விக்ஷேபண சம்ஸ்கிருதோ ததிபய பிரங்கோல பரியங்கிகா நித்யாரோகண நிர்வதோ விஜயத்தே தேவ சகைவ ஸ்ரீயா. வேற ஒன்றும் இல்லை, அந்த மந்தரமலை மத்து இருக்கே அதை வச்சு கூர்மமூர்த்தி முதுகில் அந்த ஓட்டில் குட்டு 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 குடு உருட்டினாளா? அது அவருக்கு முதுகு சொரிஞ்சு விட்றாப்புல இருந்துதான். யாராவது முதுகு சொரிஞ்சு விட்டார்னா மசாஜ் பண்ணுறா சௌக்கியமாக இருக்குன்னு தூங்கிடுவோம் இல்லையோ. நான் முதுகு சொரியறாப்புல இருக்குது. கண்டூயனம்னா சொரிஞ்சு விடுறதுன்னு அர்த்தம். கண்டூயனைர் அத்ரினா, அது முதுகு சொரியறாப்புல இருந்தது, அதனால தான் தூங்கினார்னு கலியன் உரைக்கு விளக்கம் கொடுத்துட்டார் சுவாமி தேசிகன். இதான் அர்த்தம். ஆனால் இது என்ன சொரிஞ்சு விடுறது இப்படியெல்லாம் சொன்னால் நன்னாவா இருக்குது? அப்புறம் நம்மளை சொல்லிவிடுவா, ஏன்னா உபன்யாசம்னா இப்படி தான் ஸ்லோகத்தில் தான் இருக்குது கண்டூயனம்னு. ஆனால் அதை சொரியறதுன்னா அப்படி புரிஞ்சுக்கக்கூடாது. நம்ம முதுகில் ஒரு மலையை வச்சு உருட்டினா எல்லாருக்கும் அது பாரமாக இருக்கும், வலிக்கும், சுமக்க முடியாமல் இருக்கும்.
மலையை வச்சதை போய் ஒருத்தர் சொரிஞ்சு விடுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அது அவருக்கு ஒரு பாரமாகவே தெரியல, அனாயாசமாக வித் ஈஸ் சுமந்துட்டாருன்னு அர்த்தம். அதனால் அது கருத்து அப்படி புரிஞ்சுக்கணும். ஆனால் ஏன் தூங்கினார்னா அது சொரிஞ்சு விடுறாப்புல சுகமாக இருந்தது, அதனால் தூங்கிட்டார்னு இந்த கருத்தை அங்கே விளக்கி இருக்கிறார். இது ஒன்று. ரெண்டாவது அர்த்தம் பாருங்க, பெரிய திருமொழியில் முதல் 10 4ஆம் திருமொழி 3ஆம் பாசுரம். திருமங்கை ஆழ்வார் கங்கையை வர்ணிக்கிறார். பதரிகாசிரமத்தை வர்ணிக்கும் போது அங்கே உள்ள கங்கையும் சேர்த்து வர்ணிக்கிறார். கங்கை எப்படி இருக்கான்? விலங்கலில் உறிஞ்சி மேல் நின்ற விசும்பில் வெண்துகில் கொடியென விரிந்து வலந்தரு மணி நீர் கங்கையின் கரை மேல் வதரியாச்சிராமத்துள்ளானே. கங்கை இருக்கே, அது எப்படி வருதுன்னா, பெருமாள் உலகளந்த பெருமாளா உலகத்தை அளக்க அவருடைய இடது திருவடி பிரம்மாவின் சத்தியலோகத்துக்கு போக அதுக்கு பிரம்மா திருமஞ்சனம் பண்ண அவர் திருவடியிலேருந்து வெள்ளை நிற தீர்த்தம் கங்கை. யமுனை கருப்பாக இருக்கும், கங்கை வெள்ளையாக இருக்கும்பா. அப்படியே வெள்ளை நிற தீர்த்தம் கங்கை கொட்டுறது. அதை சிவபெருமான் தன்னுடைய ஜடாமுடியில் சுமக்கிறார். அதுக்கப்புறம் பூமிக்கு வருது. அப்படி வானத்தில் எம்பெருமான் திருவடியிலேருந்து பூமி நோக்கி வர வெள்ளை கங்கை இருக்கே, வானத்தில் வெள்ளைக்கொடி பறக்கிறாப்புல இருக்குன்னு திருமங்கை ஆழ்வார். கொடினா வானத்தில் தானே பறக்கும். தண்ணீருங்கிறது அப்படியே ஸ்கேட்டர் ஆகும் இல்லையா? இது அப்படியே எல்லா பக்கமும் தெளிக்கும் போது கொடி அப்படி இப்படி 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 அசைவது போல கங்கா நதி வெள்ளை கொடி போல் வருகிறது அப்படின்னு பாடிட்டு விட்டுட்டார் திருமங்கை ஆழ்வார். பாட்டு என்ன பாருங்க, வெண்துகில் கொடி என விரிந்து வலந்தரு மணி நீர் கங்கையின் கரை மேல் வதரியாச்சிராமத்துள்ளானே. திடீர்னு கங்கையை போய் ஏதோ வெள்ளைக்கொடி அப்படின்னா என்ன, ஏதாவது சண்டையாக நடந்துட்டு இருக்கு, வெள்ளைக்கொடி காட்டி சமாதானப்படுத்துறதுக்கு எதுக்கு இந்த வெள்ளைக்கொடி கேள்வி வரும் இல்லையா? இந்த அர்த்தத்தை சுவாமி தேசிகன் எடுத்து விளக்கிறார். அதே தசாவதார ஸ்தோத்திரத்தில் 6வது ஸ்லோகம், விரீடா வித்த வதான்ய தானவயசோ நாசீர தடி பட்டஹ த்ரையக்ஷம் மகுட்டம் புனன் அவதுனஸ்திரை விக்ரமோ விக்ரமஹ யத் பிரஸ்தாவ சமுச்ரித துவஜபட்டி விருத்தாந்த சித்தாந்திபிஹி ஸ்ரோதோபிஸ்சுர சிந்துரஷ்டசு திஷா சௌதேஷு தோதூயதே. இது என்ன கொடினா, இப்போ தேசிகன் கொடுக்குற விளக்கம் பாருங்க. மகாபலிட்ட வாமனமூர்த்தி போனார், எனக்கு 3 அடி நிலம் யாச்சகம் கொடுனார். மகாபலி வருத்தப்பட்டானா, என்னப்பா நீ வெறும் 3 அடி நிலம் கட்டுட்டியே, என்கிட்ட பெருசாக ஏதா கேளுன்னானோ. இதை பார்த்ததும் பெருமாள் இம்ப்ரெஸ் ஆகிட்டாரான். இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் நல்ல வேளை 3 அடியோடு விட்டான், இந்த வாங்கிட்டு போகணும்னு கொடுத்துருவான். இன்னும் தானம் பண்ணணும்னு நினைக்கிறானே. உலகத்தில் மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை. யாரும் தானம் பண்ணவே மாட்டான். எவ்வளோ காசு இருந்தாலும் தனக்குன்னு வச்சுப்பான். ஆனால் இந்த மகாபலி எல்லாத்தையும் கொடுக்க தயாராகிட்டானே. சுக்கராச்சாரியார் சொல்கிறார், ஏய் வந்திருப்பவன் நாராயணன் கொடுக்காத. நாராயணனாகவே இருந்தாலும் பரவாயில்ல, அவன் என்கிட்ட எல்லா சொத்தையும் வாங்கிட்டாலும் பரவாயில்ல, கொடுத்தே தீருவேன்னு நானா. பெருமாள் பார்த்தாரான், இவ்வளோ தானம் பண்ணுறேங்கிறான், இவன் புகழ் கொடி கட்டி பறக்க வேண்டும், இவன் புகழை உலகமெல்லாம் நான் பரவச் செய்கிறேன், எல்லாருக்கும் போய் சொல்லிட்டு வரேன்ட்டு பெருமாள் விஸ்வரூபம் எடுத்தாராம். இவர் விஸ்வரூபம் எடுத்தது எதுக்குன்னா உலகத்தை அளக்கிறதுக்காக இல்லையா. இப்படியும் தானம் பண்ணுறதுக்கு ஒருத்தன் இருக்கான் பாருங்க, நான் உலகத்தையே தாவி இழந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பெரிய வடிவம் எடுத்தாராம். இவன் புகழ் கொடி கட்டி பறக்கட்டும். கொடி கட்டணும்னா முதல்ல என்ன வேணும்? கொடி கம்பம். அதுதான் அவருடைய திருவடியாம். கொடி கம்பமாக கொடி கம்பத்தை மேலே தூக்குற மாதிரி திருவடியை மேலே தூக்கினார். கொடிக்கம்பத்தில் கொடி பறப்பது போல கங்கா நதி வந்தது, தன் திருவடியை கொடிக்கம்பமாக்கினா, கங்கை அதில் கொடியாக்கினா, அது எல்லா திசையிலும் அப்படியே பரவும் போது பார்த்துக்கோங்க, இப்படியும் தானம் பண்ணுறதுக்கு ஒருத்தன் இருக்கான்னு மகாபலியின் வெற்றி கொடையை 8 திக்கிலும் பரவச் செய்வதற்காக தன் திருவடியை கொடிக்கம்பமாக்கி அதில் கங்கையை வெள்ளை கொடியாக்கி மகாபலியின் புகழை பரவச் செய்தான். இதைத்தான் எங்கள் திருமங்கை ஆழ்வார் வெண்துகில் கொடி என விரிந்து வலந்தரு மணி நீர் கங்கையின் கரை மேல் அருளி செய்திருக்கிறார்னு இந்த அர்த்தத்தை சுவாமி தேசிகன் எடுத்து விளக்கியிருக்கிறார். ரெண்டாச்சா? இப்போ 3வது கொஞ்சம் வித்தியாசமாக வருவோம். திருக்கோவலூர் திவ்யதேசம். பெரிய திருமொழியில் 2ஆம் 10 10ஆம் திருமொழி, அதில் 4வது பாசுரம். திருக்கோவலூர் எம்பெருமானை திருமங்கை ஆழ்வார் ரசிக்கிறார். ஆங்கரும்பி கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவர்கட்கு ஆரமுதம் ஆனான் தன்னை. இந்த பாட்டை நல்லா கவனிங்கோ. ஆங்கரும்பி கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவர்கட்கு ஆரமுதம் ஆனான் தன்னை. யாரெல்லாம் பெருமாளை நினச்சி கண்ணீர் விடிச்சுட்டே இருக்காளோ, எம்பெருமானுடைய ஒரு சரித்திரம் கேட்குறோமா, நம்ம எரியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வருது. அப்படி கண்ணீர் சிந்தும் அடியவர்களுக்கெல்லாம் ஆறாவமுதமாக இனிப்பவன் திருக்கோவலூர் எம்பெருமான்ட்டார். ஆனால் இப்போ கண்ணீர் சிந்தும் அடியார்கள் யார்? யார் அங்கே திருக்கோவலூரில் கண்ணீர் சிந்தினா இவர் யாருக்கு இனித்தார்? அதை பற்றி சொல்லவே இல்லை. யார் அது கண்ணீர் சிந்தினவா? முதல் ஆழ்வார்கள் 3 பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். அவள் தானே திருக்கோவலூருக்கு வந்தா. அவர்கள் தானே ஆங்கரும்பி கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவர்கள். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் வெவ்வேறு இடத்துல அவதாரம் பண்ணியிருந்தா.
தனித்தனியாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தா பெருமாள் சங்கல்பம் திருக்கோவலூருக்கு அவள் 3 பேரும் வரும்படி பண்ணா. அங்கே மழை இருட்டு சோன்னு மழை பெஞ்சுன்னு இருக்கு. எங்கேயாவது ஒதுங்கிறதுக்கு இடம் கிடைக்குமான்னு பொய்கை ஆழ்வார் பார்த்தார். மிருகண்டு முனிவருடைய ஆசிரமம் அங்கே இடைக்கழிங்கிற ரேழி இருக்குது. அங்கே 3 நிற்கலாம், 2 அமரலாம், 1 சயனிக்கலாம். பொய்கை ஆழ்வார் உள்ளே போனார், சயனிச்சுட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு பூதத்தாழ்வார் வந்து கதவை தட்டினார். யாருன்னு அறிமுகம் இல்லாட்டாலும் ஒரு பாகவதர் வந்திருக்கார், இடம் கொடுக்கணும். ஆனால் 2 பேர் படுக்க முடியாது, 2 அமர்ந்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு 3வது ஒருத்தர் வந்தார், பேயாழ்வார். அவரும் இவாளுக்கு அறிமுகம் கிடையாது, ஆனால் 3 அமர முடியாது. சரி பரவாயில்ல வாங்கோ, 3 பேரும் நின்றுண்டா. இப்போ கதவு உள்பக்கம் சாத்தியிருக்கு, 3 பேர் நின்றுருக்கா. நடுவில் யாரோ பூந்து இவாளெல்லாம் நெருக்கிறாப்புல ஒரு ஃபீலிங்கா. யார்ப்பா அது, கதவு சாத்தியிருக்கு, 4வதா யார் உள்ளே வந்தது, யார் வந்திருக்கான்னு விளக்கேற்றி பார்த்துருவோன்னு பொய்கை ஆழ்வார் விளக்கேற்றுறார். அவர் எங்கே அகல் விளக்குக்கோ அல்லது நெய்க்கோ திரிக்கோ எங்கே போவார்? அவர் என்ன பண்ணார், வையம் தகழியா வார் கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியா நடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்றுன்னு வெளியுருட்டை போக்க வெளிப்பொருள்கள் உலகத்தையே ஒரு அகலாக்கி கடல் நீரை நெய்யாக்கி சூரியனை ஜோதியாக்கி அவர் ஒரு விளக்கேற்றினார். இப்போ பூதத்தாழ்வார் பார்த்தார், இவர் உலகத்தையே கொண்டு வந்துட்டா நான் எங்கே போகிறது, நான் உள்கிருட்டை போக்குறேன், அதனால் உள்ளேந்து தீபம் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை எடுத்திரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் அன்புங்கிற அகல்ல ஆர்வங்கிற நெய்யை விட்டு அதிலே சிந்தனையை திரியாக்கி ஞானம்ங்கிற சுடர் அதை அவர் ஏற்றிட்டார். இப்போ ஒருத்தர் மிச்சம் இருக்கார், யார்? பேயாழ்வார். அவர் மெட்ராஸ்காரர் ஹார்ட் ஒர்க்கே பண்ண மாட்டா, ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணுவா. இவா 2 பேர் விளக்கேற்றினா அதை ஒளியில் கட்டமே இல்லாமல் அவர் சேவிச்சுட்டார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் இன்று. அவர் மயிலாப்பூர்காரர் பேயாழ்வார். அவர் பெருமாளை சேவிச்சுட்டார். இப்படி எம்பெருமானுக்காக கண்ணீர் சிந்தி விளக்கேற்றின அன்பர்கள் இருக்காளே, ஆங்கரும்பி கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவர்களுக்கு ஆரமுதம் ஆனான் தன்னை. ஆனால் பாட்டில் நேராக இல்லை. சுவாமி தேசிகன் என்ன பண்ணார், அதே திருக்கோவலூர் எம்பெருமானுக்கு தேகலீஷ ஸ்துதின்னு பாடினார். அந்த தேகலீஷ ஸ்துதியின் 7வது ஸ்லோகத்தில் இதை அப்படியே கொண்டு வந்து லிங்க் பண்ணிட்டார். தேகலீஷ ஸ்துதியோட 7வது ஸ்லோகம், காசாரபூர்வ கவிமுக்கிய விமர்த ஜன்மா பண்ணா தட்டேக்ஷு சுபகஸ்ய ரசோபகுஸ்தே त्वत्पाद பத்மமதுனி त्वद அனன்ய போகே நூனம் சமாஸ்ரயதி நூத்தன சர்க்கராத்வம். இதை தமக்கே உரிய கவித்துவத்தோடு சுவாமி தேசிகன் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்கோ. ஒரு சுகர் ஃபேக்ட்ரி ஒன்று இருந்ததான். சுகர் ஃபேக்ட்ரியில் கரும்பை வச்சு அரைப்பா இல்லையா, அதுக்கு மிஷின்லாம் வச்சுருப்பா. மிருகண்டு முனிவருடைய ஆசிரமத்து ரேழி தான் சுகர் ஃபேக்ட்ரியாம். பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் 3 பேரும் அந்த கரும்பை வெட்டக்கூடிய மிஷினாம். பெருமாள் தான் கரும்பான். இந்த மிஷின் என்ன பண்ணும், கரும்பு அரைச்சு கரும்பு ஜூஸை கொடுக்கும் இல்லையா. பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார்ங்கிற 3 யந்திரங்களும் திருக்கோவலூர் பெருமாள்ங்கிற கரும்பு நடுவில் வந்தார். அவரை போட்டு அரைச்சு உரசி 3 கருப்பஞ்சாறு வெளியில் வந்ததான். முதல் கருப்பஞ்சாறு முதல் திருவந்தாதி, 2வது கருப்பஞ்சாறு 2வது திருவந்தாதி, 3வது கருப்பஞ்சாறு 3வது திருவந்தாதி. இப்படி கருப்பஞ்சாராக அமுதமாக அந்த 3 பேருக்கும் எம்பெருமான் இனித்தான் என்று இந்த பாசுர கருத்தை அந்த ஸ்லோகத்தில் வச்சுட்டார். அவளுக்கு ஆரமுதமாக ஆனான்னு திருமங்கை ஆழ்வார் பாடினார், அவளுக்கு கரும்புச்சாராக ஆனான் என்று தேசிகன் அனுபவித்தார். கலியனூரை குடிகொண்ட கருத்துடையோன். 3 ஆயிடுத்தா. இப்போ 4வது பாருங்க. திருநெடுந்தாண்டகத்தில் திருமங்கை ஆழ்வார் 10வது பாசுரத்தில் பெருமாளையை யானைன்னு அழைத்தார். யானைக்கும் பெருமாளுக்கும் நிறையா ஒற்றுமை உண்டாம். அதனால் பொன்னானாய் பொழிலேழும் காவல் பூண்ட புகழானாய் இகழ்வாய தொண்டனேன் நான் என்னானாய் என் ஆனாய் என்னலல்லால் என்னறிவன் ஏழையேன் உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் இமையோர்க்கென்றும் முன்னானாய் பின்னானார் வணங்கும் சோதி திருமூழி களத்தானாய் முதலானாயே. ஆனைனே பெருமாளை பாடுறார். யானைக்கும் பெருமாளுக்கும் நிறையா ஒற்றுமையாம். முதல் ஒற்றுமை என்னென்னா, யானை மேலே ஏறி உட்காரணும்னா என்ன வழி? யானையே குனிஞ்சாதான் வழி. அதுபோல் நாம் பகவானை அடையிறதுக்கு என்ன வழினா, அவராக பார்த்து அனுகிரகம் பண்ணால் தான் வழி. நம் முயற்சியால் அவனை அடைய முடியாது. 2, யானை இருக்கே தன்னை கட்டுவதற்கான சங்கிலியை தானே கொடுத்து என்னை கட்டிக்கோங்குமா. பெருமாளும் தன்னை கட்டுவதற்கு சங்கிலியான பக்தி அவரே கொடுத்து அந்த பக்திக்கு அவனே கட்டுண்டு விடுவான். பக்தியை கொடுத்ததும் அவர் தான், அது கட்டுப்பட்டு கிடக்கிறவரும் அவர் தான். 3, ஆண் யானையை பிடிக்கணும்னா பெண் யானையை வச்சு பிடிச்சிடலாம். பெருமாளை பிடிக்கணும்னா தாயாரை வச்சு பிடிச்சிடலாம். யானைக்கு எவ்வளோ பலம் இருந்தாலும் யானைப்பாகன் சொல்கிறதெல்லாம் கேட்கும். ஏய் எழுந்துருன்னா எழுந்துக்கும், உக்காருனா உட்காரும், சாப்பிடுனா சாப்பிடும்.
பெருமாளுக்கு எவ்வளோ சக்தி இருந்தாலும் பக்தர்கள் சொன்னதெல்லாம் கேட்பார். நில்லுன்னா நிற்பார், உட்காருனா உட்காருவார். யானைக்கு ஒரு கை தானே, தும்பிக்கை. பெருமாளுக்கும் ஒரே கை, கொடுக்கிற கை தான், வாங்குற கைன்னு எதுவும் கிடையாது. யானையோட நடை ரொம்ப அழகாக இருக்கும். பெருமாளுடைய நடையும் தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்ததுன்னு பெருமாளுடைய நடையும் அப்படி கம்பீரமாக யானையை போல் இருக்கும். யானையை எத்தனை தரம் பார்த்தாலும் அழுக்காது. நிறைய குழந்தைகள்லாம் கோவிலுக்கு யானையை பார்க்குறதுக்குன்னே போகும். பெருமாளும் அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவமுதமே எத்தனை தடவை சேவிச்சாலும் அழுக்காது. யானை சாப்பிடும்போது செதறக்கூடிய மிச்ச உணவு இருக்கே, அதை ஒரு ஊரே சாப்பிடுமா. யானை சாப்பிட்டு செதறின உணவை ஊரே சாப்பிடும். பெருமாள் அமுது செய்த மிச்ச பிரசாதத்தை தான் பக்தர்கள் அத்தனை பேரும் உண்கிறோம். யானையை சுற்றி உள்ள எல்லாருக்கும் யானையால் தான் பழப்பு ஓடும். யானையை சுற்றி எந்த வகையில் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் யானையை வச்சு தான் பழப்பு. உலகத்தில் எல்லாருக்குமே பெருமாளை வச்சு தான் பழப்பான். வேடிக்கையாக சொல்லுவா, ஆஸ்திகர்கள்லாம் பெருமாள் இருக்காருன்னு சொல்லி அவரை வச்சு பழச்சுட்றா, நாஸ்திகர்கள் இல்லைன்னு அவரை திட்டி அதன் மூலம் பழச்சிட்டு போய்ட்றா. ஒரு ட்ரெயினில் பெரிய நாஸ்திகர் ஒருத்தர் ஏறி உட்காந்தாராம். எதிர்த்தாப்பில் ஒரு உபன்யாசகரும் உட்காந்தார். இவர் வரிசையாக சால்வையோடு இருக்கார், அவரும் வரிசையாக சால்வையெல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருக்கார். இவர் அவர்கிட்ட கேட்டார், இன்னும் இவ்வளோ சால்வையோடு வந்திருக்கீங்களே? இல்லை, நான் பெருமாளுடைய புகழை பற்றி பேசினேன், இவ்வளோ சால்வையோடு வந்திருக்கேன். நீங்கள், நான் கடவுள் இல்லைன்னு பேசினேன், எனக்கு இவ்வளோ சால்வை போட்டான், அவர் பேரை சொல்லி தான் பொழைச்சுட்டு இருக்கா. அதனால் யானையை சுற்றி இருக்கிறவா எல்லாருக்கும் யானையால் ஜீவனம், அவரை சுற்றி இருக்கிறவா எல்லாருக்கும் அவரால் தான் வாழ்வு. அதனால் அவர் யானையாம். எப்படி இருக்காருன்னா 4 யானையாக இருக்காராம். தென்னானாய், வடவானாய், குடப்பாலானாய், குணபால மதையானாய். தென் திசைக்கு ஒரு யானை திருமாலிருஞ்சோலை கள்ளழகர், வடதிசைக்கு ஒரு யானை திருவேங்கடமுடையான், கிழக்கு திசைக்கு ஒரு யானை திருக்கண்ணபுரம் சௌரிராஜன், மேற்கு திசைக்கு ஒரு யானை ஸ்ரீரங்கத்தில் உள்ள எம்பெருமான் ரங்கநாதன். அதனால நார்தர்ன் எலிஃபண்ட் திருவேங்கடமுடையான், சதர்ன் எலிஃபண்ட் அழகர், ஈஸ்டர்ன் எலிஃபண்ட் திருக்கண்ணபுரம் சௌரிராஜன், வெஸ்டர்ன் எலிஃபண்ட் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதன்னு 4 திசைக்கு 4 யானைகளாக, கீழே அஷ்டதிக்கஜங்கள் 8 யானைகள்பா, இது சதுர்கஜங்கள்னு 4 யானைகளாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கான். இதில் இன்னொரு சுவாரஸ்யம் நீங்கள் ரசிப்பேள். வேதத்துலேயும் பெருமாளை யானைன்னு கொண்டாடி இருக்கு. எங்கள் சாம வேதத்தில் ஓம் தூன திரக்ஷுமாந்தாம் சாயித்ரங்கிராபாங்கி சங்கிருபாயா மகாஹஸ்தோ ஹாயி தக்ஷா ஈணாயினா மகாஹஸ்தா ஔஹோவா தாட்சிணேனா ஓம். இது மகாஹஸ்தி தட்சிணேன, தென் திசையின் மகாஹஸ்தி. ஹஸ்தினா யானை, பெரிய யானைன்னு பெருமாள் அழைக்கிறது. அதனால் நீ தான்ப்பா 4 திசைக்கு யானைன்னு திருமங்கை ஆழ்வார் பாடினார். அவருக்கு யார் இன்ஸ்பிரேஷன்? நம்மாழ்வார் திருவாய்மொழியில் சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கெண்மினோ என் நாவின் இன்கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிலேன் தென்னா தெனா என்று வண்டுமுரல் திருவேங்கடத்து என் ஆனை என் அப்பன் எம்பெருமான் உளனாகவே. என் ஆனைன்னு பெருமாள் அழைச்சிருக்கார் திருவேங்கடமுடையான. அவர் ஒரு யானைன்னார், இவர் 4 யானைன்னார். இப்போ சுவாமி தேசிகன் வந்தார், நான் 3 யானை பாடுறேன்ட்டார். ஆனால் 3 யானையை 3 வெவ்வேறு லாங்குவேஜில் பாடினார். சான்ஸ்கிரிட்டில் ஒரு யானை, தமிழில் ஒரு யானை, பிராகிருத மொழியில் ஒரு யானை. திருமங்கை ஆழ்வார் பெருமாளை யானைன்ட்டார். கலியனூரை குடிகொண்ட கருத்துடையோர். இப்போ தேசிகன் என்ன பண்ணுறார், தேவநாயக பஞ்சாசத்தில் திருவேந்திரபுரம் தாசசத்தியன் அடியவருக்கு மையன் தெய்வநாயக பெருமாளை 52வது ஸ்லோகம் பாருங்கோ. ஜய விபுதபதே துவம் தர்ஷிதாபீஷ்டதானஹ சகசரசிஜவாசா மேதினீபியாம் வசாபியாம் நலவனமிவ மிருத்னன் பாப்பராசிம் ஜனானாம் கருட சரிதனூப்பே கந்தஹஸ்தீவ திவ்யன்னு. யானைக்கும் தெய்வநாயக பெருமாளுக்கும் 4 ஒற்றுமை சொல்கிறார். முதல் ஒற்றுமை, யானையை எத்தனை தடவை பார்த்தாலும் அழுக்காது. திருவேந்திரபுரம் பெருமாளையும் எத்தனை தடவை சேவிச்சாலும் அழுக்கலை. 2, யானைனா எப்போதும் பெண் யானையோடு இருக்கும். இவர் பக்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவின்னு 2 பெண் யானைகள் கூடவே இருக்கா. இவர் ஆண் யானையாக இருக்கார். யானை என்ன பண்ணும், காடுகளெல்லாம் துவம்சம் பண்ணிடும். தாமரை காடோ அல்லது மரங்கள் நிறைந்த காடோ அடித்து துவம்சம் பண்ணும். நம்ம பாப்பக்காட்டெல்லாம் இவர் துவம்சம் பண்ணிடுறாராம். இரவு செய்யும் பாப்பக்காடு தீக்கொழி வேகின்றதால் இவர் யானை போல வந்து நம் பாப்பக்காட்டை அடித்து துவம்சம் பண்ணிடுறார். 4, யானை எப்போதும் நதிக்கரையில் தான் சஞ்சாரம் பண்ணும். இவர் கருட நதிக்கரையில் திருவேந்திரபுரத்தில் இருக்கார். இவரே ஒரு யானைன்னு அனுபவிச்சார். போராது, தமிழில் ஒரு யானை. மெய்விரத மான்மியத்தில் காஞ்சி பேரருளாளன பிடி 2ஓடு களவம் 1 இணைந்த பேரழகு ஓதலாம்.
2 பெண் யானை பிடியோடு, களவம்னா ஆண் யானைன்னு அர்த்தம், 2 பெண் யானைகளோடு ஒரு ஆண் யானை போல காஞ்சி பேரருளாளன் ஸ்ரீதேவி பூதேவியோடு எழுந்தருளி இருக்கிறார். இது தமிழ் யானை. போராது, பிராகிருதம்ங்கிற லாங்குவேஜில், பிராகிருதம்னா அந்த காலத்தில் ஒரு பேச்சு வழக்கில் இருந்த மொழி. சம்ஸ்கிருதம்ங்கிறது ரொம்ப செம்மொழிங்கிறதுனால அது இலக்கியத்தில் இருக்கும். பேச்சு வழக்கில் பிராகிருதம்ங்கிறது பயன்படுத்துவா. அந்த பிராகிருத லாங்குவேஜில் அச்சுத சதகம்னு ஒரு ஸ்துதி தெய்வநாயகனுக்காக பாடினார். அதில் 33வது ஸ்லோகத்தில் கலுல நகி கச்சாரண்ணே லக்கிஜசி லச்சி மகி கணேரு மணஹரோ தீசந்த பகுளதானோ திசாக இந்தோவ குடி அதனு இந்ததமோ. இது பிராகிருத மொழி. அதான் சொன்னால், அவர் காலத்தில் இங்கிலீஷ் ஃப்ரெஞ்சு இருந்தால் அதுலேயும் அவர் ஸ்லோத்திரம் எழுதியிருப்பார். பிராகிருத மொழியில் மகினா பூமி தேவி, அதுபோல் லட்சினா லக்ஷ்மி. லட்சி மகியோடு பூமி தேவியோடும் லக்ஷ்மியோடும் 2 பெண் யானைகளோடு ஆண் யானையாக திருவகீந்திரபுரத்தில் நீ சஞ்சாரம் செய்கிறாய் என்று தென்னானாய் வடவானாய் குணபாலானாய் குணபால மதையானாய்னு திருமங்கையாழ்வார் அருளி செய்த வகையில் இவரும் பெருமாளை யானை என்று அனுபவித்து அருளி செய்திருக்கிறார். இது 4வது கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன். 5வது அர்த்தம் பாருங்கோ. திருமங்கையாழ்வார் என்ன பண்ணார்? விஸ்வாமித்திரர் யாகத்தை ராமபிரான் ரட்சித்தான். இது எல்லாருக்கும் தெரியும். ராமனும் லக்ஷ்மணனும் போனால் விஸ்வாமித்திரர் யாகம் பண்ணார், இவா 2 பேரும் காப்பாற்றினா, மாரீச்சன் சுபாகுவெல்லாம் அடித்தான், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த மாரீச்ச சுபாகுவை அடிக்கும்போது ராமன் கையில் ஒரு வில் இருந்திருக்கும் இல்லையா? அது என்ன வில்? இப்படி ஏதாவது கேள்வி கேளு. கிடையாது. அது பரசுராமர் தானே பின்னாடி கொடுக்குறார். பரசுராமர் தானே பின்னாடி வில் கொடுக்குறார். அப்போ மாரீச்சன் சுபாகுவை அடிக்கும்போது அவர் கையில் இருந்த வில் இது அப்படின்னு எதுவும் குறிப்பு இல்லையே. அதுக்கு தான் திருமங்கையாழ்வார் வந்தார். பெரிய திருமொழியில் 8ஆம் பத்து 6ஆம் திருமொழியில் 3ஆம் பாசுரம், முனிதன் வேள்வியை கல்வி சிலையால் காத்தான் ஊர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே. அது கல்வி சிலைன்னர். சிலைனா வில்லுன்னு அர்த்தம். கல்வின்னா என்ன? படிப்பு. ப்ராக்டிஸ்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ப்ராக்டிஸ், கல்வி பயிலணும் அப்படின்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோன்னு அர்த்தம். கல்வி சிலைனா ப்ராக்டிஸ் வில்லுன்னு அர்த்தம். அது வரைக்கும் அவன் கையில் வில்லே கிடையாதான், சும்மா சொல்லிக் கொடுக்கும். இன்னும் புரியிறாப்புல சொல்லணும்னா அட்டக்கத்தின்னு சொல்லுவோம் பாருங்க. கத்தி சண்டை பயிலும் போது அட்டக்கத்தி மாதிரி ஒரு வில்லு கொடுத்துருந்தாலாம். இவன் என்ன பண்ணானா, அட்டக்கத்தி வில்ல வச்சுட்டே தாட்டக்கையும் வதம் பண்ணி மாரீச்சனையும் தூக்கி வீசி சுபாகுவையும் வதம் பண்ணிட்டானா. அத்தனையும் கல்வி சிலை. இப்போ இது சும்மா வளைச்சி வைக்கிறதுக்காக ஒரு அட்டக்கத்தி மாதிரி ஒரு வில்லு கொடுத்துருந்தா அதில் அம்ப போட்டு இத்தனை பேரையும் அழிச்சுட்டானே. இது திருமங்கையாழ்வார் பாசுரம், கல்வி சிலையால் காத்தானோர். இதை ரகுவீர கத்தியத்தில் சுவாமி தேசிகன் அப்படியே எடுத்தார். ஏன்னா இப்போ ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவன்னா ரகுவீர கத்தியம் அவரோடது எத்தனை பேர் கேட்டிருப்பா, அதுலேருந்து ஒரு ரெஃபரன்ஸாக சொல்லணும் இல்லையா? என்னன்னா, கௌமார கேளி கோபாயித கௌஷிகாத்வரா. கௌமார கேளி, கௌமாரன்னா குழந்தை பருவம், கேளினா விளையாட்டுன்னு அர்த்தம். கௌமார கேளினா குழந்தை விளையாட்டு. நம்ம கிருஷ்ணன்னா நிறைய இன்னைக்கு கிருஷ்ணலீலை சாயந்தரம் அனுபவிக்க போகிறோம். நம்ம சனத பாலாஜி டெம்பிள் ஆஃப் கிரேட் லேக்ஸில் நம்ம ஸ்ரீதர் சுவாமி சொல்லியிருக்காரு, நீங்கள் நல்லா தாமோதர லீலை ராசலீலை எல்லாம் வரணும்னு. அவர் இப்போவே ரெடி ஆகிட்டார் அதெல்லாம் அனுபவிக்கணும்னு. அதனால் அது ஈவினிங். ஆனால் ராமன் எங்கேயா விளையாடினானா? எங்கள் ராமனோட விளையாட்டை இதான்ட்டார். என்ன விளையாட்டுன்னா, விளையாட்டு வில்ல கையில் எடுத்துகிட்டு போய் கௌமார கேளி, இதான் விளையாட்டு, இளமை பிராயத்து விளையாட்டு. என்னென்னா கௌஷிக அத்வரா. அத்வரம்னா யாகம், கௌஷிகன்னா விஸ்வாமித்திரர். கௌஷிக அத்வரா, விஸ்வாமித்திரர் யாகம் பண்ணுறார். கோபாயித்தனா காப்பாற்றப்பட்டன்னு அர்த்தம். ராமா, உனக்கு சின்ன வயசில் நீ எதுவும் விளையாடலன்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ தாண்டா புரிஞ்சது நீ விளையாடின. என்ன விளையாட்டுனா, அட்டகத்தி வில்ல கையில் எடுத்துகிட்டு போய் அதில் அம்பு போட்டு மாரீச்சன் சுபாகுவெல்லாம் தாக்கி விஸ்வாமித்திரரோட யாகத்தை காத்து நீ விளையாடி இருக்கேன்னார். அதாவது விளையாட்டுன்னா வித்தீஸ், அனாயாசமாக பண்ணுறோன்னு அர்த்தம். குழந்தை விளையாடும் போது கத்திச்சண்டி போட்டால் எவ்வளோ அனாயாசமாக போடுமோ அதுபோல இவன் மாரீச்சன் சுபாகுவெல்லாம் அடித்து தள்ளி விஸ்வாமித்திர யாகத்தை காத்தான். கருத்து எங்கேருந்து வந்ததுன்னா, கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன். இதுலேருந்து ஆகியனால சொல்லுக்கு அஞ்சும் பொருளுக்கு அஞ்சும் நாம் பார்த்தோம். சொல்லுக்கு அஞ்சு என்ன புரிஞ்சதுன்னா, திருக்குறுங்குடி எம்பெருமானை பேரருளாளன்னு சொல்லி திருமகளே கூட இருந்தாலும் அடியனோட இருப்பதை எம்பெருமான் விளங்குகிறான். திருமாமகளை பெற்றும் என் நெஞ்சகம் கோயில் கொண்ட பேரருளாளன். அதே கருத்து அப்படியே சுவாமி தேசிகன் காஞ்சி பேரருளாளன் சொல்லும்போது திருமகளை பெற்றும் என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளன்னு வர்ணித்தார். 2 அடியவர்க்கு மெய்யன்னு திருவகீந்திரபுரத்து எம்பெருமானை திருமங்கையாழ்வார் அழைக்க அதே பதத்தை பயன்படுத்தி அதுக்கு விளக்கமும் கொடுத்தார் சுவாமி தேசிகன். திருமங்கையாழ்வார் உலகியல் செல்வம் நிலையில்லை ஆண்டார் மாண்டார்னு சாதிக்கும்போது அதே வார்த்தை ஆண்டார் மாண்டார்ங்கிறத சுவாமி தேசிகனும் பரமபத சோப்பானத்தில் பயன்படுத்தினார். 4 திருமங்கையாழ்வார் குறில் வச்சே பதிகம் பாடினார். சுவாமி தேசிகனும் குறில் வச்சே ஸ்ரீ வைஷ்ணவ தினச்சரி. 5வதாக
திருமங்கையாழ்வார் தமிழில் சம்சார துக்கங்களை வர்ணித்து பாடிய மாற்றமுள்ள பதிகம். அது அப்படியே சங்கல்ப சூரியோதயம் 3வது அங்கத்தில் சம்ஸ்கிருதத்தில் டிரான்ஸ்லேஷன் மாதிரி கொடுத்தார். இந்த 5 சொல்லுக்கு பொருளுக்கு 5 என்ன பார்த்தோம்னா, 1 கூர்மாவதாரத்தில் பெருமாள் ஏன் தூங்கினார், அதுக்கு இல்லை முதுகு சொரிஞ்சு விட்டா அதனால தூங்கினார். 2 இந்த கங்கைங்கிறது வெள்ளக்கொடி மாதிரி பறக்கிறதே, அதுவா மகாபலியின் வெற்றி கொடியாக பெருமாள் பறக்க வச்சார். அவர் திருவடியை கொடிக்கம்பமாக்கி புகழ் நன்றாக கொடிகட்டி பறக்கட்டோன்ட்டு பண்ணார்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். 3 திருக்கோவலூர் எம்பெருமான் அவன் அடியவர்களுக்கு அமுதம்னு மட்டும் சாதிச்சார். அது எந்த அடியார்கள்னா முதல் ஆழ்வார்களுக்கு கரும்புச்சாரி என்ற அமுதமாக விளங்கினான்னு விளக்கம் கொடுத்தார். அதே போல் திருநெடுந்தாண்டகத்தில் யானையோடு ஒப்பிட்டார். சுவாமி தேசிகன் 3 லாங்குவேஜில் யானையோடு ஒப்பிட்டு காமிச்சார். 5வதாக இந்த ராமபிரான் தன்னுடைய அந்த விளையாட்டு வில்லை கொண்டே விஸ்வாமித்திரர் யாகத்தை காப்பாற்றினான்னு திருமங்கையாழ்வார் அருளி செய்தார். அதை அப்படியே கௌமார கேலி கோபாயித்த கௌஷிகாத்வரா என்று சாதிச்சார். இதுபோல் பல இருக்குன்னாலும் 2 விஷயம். 1 60 நிமிஷம் உபன்யாசங்கிறதுனால இந்த 10 பாயிண்ட் இங்கே 5 அங்கே 5ன்னு நம்ம சொல்வது தான் பொருத்தமாக இருக்குங்கிறதுனால. ஏன்னா இப்போ யூடியூப்பில் போட்டாலே இந்த இது சொல்லலாமே, தாராளமாக சொல்லலாம், இன்னும் எத்தனையோ இருக்குது. ஆனாலும் நம்முடைய அனுபவத்துக்காக இங்கே 5 அங்கே 5ன்னு சூஸ் பண்ணி சொன்னோம். இது 1. 2வது இப்படிப்பட்ட சிறப்பான தலைப்பு கொடுத்ததுக்காக சுவாமிக்கு தலையெல்லால் கைமாறலைன்னு சொல்லணும். இது எப்படின்னு நாம் தான் உட்காந்து உழைக்கணும். அதனால் நேற்று நைட்டு ஒன்று கஷ்டப்படுத்திடணும்னு நினைக்காதீங்க. அடி எனக்கு பிடிச்ச வேலையாக தான். வெளியூர் உபன்யாசத்துக்கு வந்தால் சைட் சீயிங் போக மாட்டேன், வேறு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு போக மாட்டேன், யாராத்தில் போயிருக்கோமோ அவளோட உட்காந்து வம்பு பேச மாட்டேன். பண்ணுற ஒரே வேலை என்னென்னா அடுத்து வேறு ஏதாவது ஏன்னா நமக்கு இதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயும் வராது. நம்ம பூர்வாச்சாரிய கிரந்தங்களை எடுத்து அதுலேயும் இது ஒரு கம்பேரேட்டிவ் மாதிரி கொடுத்துட்டார் அவர். அதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு ஆழ்வாருடைய கிரந்தத்தையும் ஆச்சாரியனுடைய கிரந்தத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது வர சந்தோஷம் இருக்குது பாருங்க, அது நயகரா ஃபால்ஸ் பார்க்கும்போது வரவே வராது. அதனால் நமக்கு இதெல்லாம் போய் ஒன்றும் ஆனந்தம் இல்லை. அதனால் புண்டி மாமாவுக்கு அடி என் கிருத்தங்கத்தை ஏன் தெரிவிச்சுக்கணுன்னா அவளும் அந்த மாதிரி அங்கே இங்கேன்னு கம்பல் பண்ணாமல் உபன்யாசத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்கா. அதே போல் தான் இங்கேயும் அந்த மாதிரி தலைப்பு கொடுக்கும்போது நமக்கும் ரொம்ப சந்தோஷம். அதற்கேற்றபடி அமைத்தீர்கள். சுவாமி தேசிகனுக்கு திருமங்கையாழ்வார்ட்ட எவ்வளோ ஈடுபாடுன்னா அறிவு தரும் பெரிய திருமொழின்னு பாடினார். பிரபந்தசாரத்தில் அறிவு தரும் பெரிய திருமொழின்னார். பெரிய திருமொழி படித்தா மட்டும்தான் அறிவு வருமா? எல்லாத்துக்கும் அறிவு. ஏன் பெரிய திருமொழியை மட்டும் அப்படி குறிப்பிடணும்னா அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுக்குறார். அறிவுன்னா அர்ச்சாவதாரத்தில் பெருமாளை எப்படி அனுபவிக்கணுங்கிற அறிவான். அது பெரிய திருமொழி சேவிச்சாதான் வரும். கோவிலில் பெருமாளை கைங்கரியம் பண்ணி அனுபவிக்கிறார். அது நியூ ஜெர்சியில் பூண்டி மாமா அனுபவிக்கிறதா இருக்கட்டும், இங்கே நம்ம ஸ்ரீதர் சுவாமி இங்கே உள்ள பெருமாளை அனுபவிக்கிறதாகட்டும், அர்ச்சாவதாரத்தில் பெருமாளை எப்படி அனுபவிக்கணும்னா அது பெரிய திருமொழியை சேவித்து கற்றுக்கணும். அந்த அறிவு தரும் பெரிய திருமொழி. அதை உள்வாங்கின்றதுனால தான் சுவாமி தேசிகன் என்ன பண்ணார், எந்த ஸ்துதி பாடினாலும் ஒரு அர்ச்சாவதார பெருமாளுக்கு தான். ஹயக்ரீவ ஸ்தோத்திரம்னா அவதாரம் பண்ண ஹயக்ரீவருக்கு இல்லை, திருவகீந்திரபுரத்தில் அர்ச்சாவதாரமாக இருக்கிற ஹயக்ரீவருக்கு. ரகுவீர கத்தியம்னா பொதுவான ராமனுக்கு இல்லை, திருவகீந்திரபுரத்தில் உள்ள ராமனுக்கு. கோபால விம்சத்தினா பொதுவாக கிருஷ்ணனுக்கு இல்லை, திருவகீந்திரபுரத்தில் உள்ள கண்ணபிரானுக்கு. அதுபோல் பரமார்த்த ஸ்துதினா திருப்புட்குழியம் பெருமானுக்கு. சரணாகதி தீபிகானா தீபபிரகாச விளக்குழி பெருமாளுக்கு. வரதராஜ பஞ்சாசத்துனா வரதராஜனுக்கு. திவ்ய தேசத்துக்குன்னு அவர் பாடினதுக்கு என்ன காரணம்னா அறிவு தரும் பெரிய திருமொழி. அர்ச்சாவதாரத்தில் எப்படி அனுபவிக்கணுங்கிற அறிவை பெரிய திருமொழியில் திருமங்கையாழ்வார் தந்திருக்கிறார். இன்னொன்று எங்கள் ஆச்சாரியன் கருணாகராச்சார் சுவாமி ரசித்து சாதிப்பார். திருமங்கையாழ்வாரோட அனுகிரகம் எப்போதுமே சுவாமி தேசிகனுக்கு உண்டு. ஏன்னா அவர் பெரிய திருமொழியில் தேசிகனுக்கு மங்களாசாசனம் பண்ணுற மாதிரியே ஒரு பாசுரம் பாடிட்டார். 10ஆம் பத்து முதல் திருமொழி 2ஆம் பாசுரத்தில் பொன்னை மாமணியை அணியார்ந்ததோர் மின்னை வேங்கட துச்சியில் கண்டுபோய் என்னை ஆளுட ஈசனை எம்பிரான் தன்னை யான் சென்று காண்டும் தன்காவிலே. திருப்பதியில் பார்த்தவரையே தூப்புல்லையும் பார்த்தேன்ட்டார். நான் திருப்பதியில் இருந்தவர் தானே தூப்புலுக்கு வந்தார். திருமலை எம்பெருமான் தான் தூப்பூரில் வந்து அவதாரம் பண்ணுறார். அதனால் அங்கே இருந்தவனை இங்கே கண்டேன்கிறாப்புல ஒரு மங்களாசாசனம். அதுபோல் திருநெடுந்தாண்டகத்திலையும் விளக்கொளியை மரதகத்தை திருத்தன்காவில் வெகாவில் திருமாலை பாட கேட்டு வளர்த்ததனால் பயன்பெற்றேன் மருகவென்று மடக்கிளியை கை கூப்பி வணங்கினாளேன்னு. இதெல்லாம் திருமங்கையாழ்வார் முன்னாடியே அவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதனால் இயல்பாக ஈடுபாடு உண்டு. அதனால் அவளை பற்றி பேசிட்டோம். ஆனால் இங்கே இன்னொரு சிறப்பு என்னென்னா ஸ்ரீமுஷ்டம் பெரியாண்டவனுக்கும் திருமங்கையாழ்வாருக்கும் நிறைய ஒற்றுமை உண்டு. ஸ்ரீமுஷ்டம் பெரியாண்டவனுக்கும் சுவாமி தேசிகனுக்கும் நிறைய ஒற்றுமை உண்டு. அதனால் இந்த தலைப்பு ரொம்ப பொருத்தம். அந்த முக்கியமான கட்டத்துக்கு வந்துடுவோம். அவர் அடியன்ட்ட கேட்டார், சொல்லுவேளா அப்படின்னு. நிச்சயமாக சொல்கிறேன் சுவாமின்னு. என்னென்னா அதுதான் அடியன் ஆரம்பத்தில் சொன்ன 2 பாட்டு. திருத்தமுடன் சடகோப்பன் பொன்னடியை தினம் போற்றி. திருமங்கையாழ்வார் நம்மாழ்வாருக்கு பெரிய பக்தர். நம்மாழ்வார் என் நெஞ்ச துள்ளிருந்து இங்கு இருந்தமிழ் நூல் இவை மொழிந்துன்னார். திருவாய்மொழிக்கு நம்மாழ்வார் வச்ச பேர் என்ன தெரியுமா? இருந்தமிழ் நூல். திருவாய்மொழிங்கிறது நாதமுனிகள் சூட்டிய திருநாமம்.
அந்த திருவாய்மொழிக்கு நம்மாழ்வாரே ஒரு பேர் வச்சிருப்பாரு, அது திருவாய்மொழியிலேயே இருக்கு. என் நெஞ்ச துள்ளிருந்து இங்கு இருந்தமிழ் நூல் இவை மொழிந்து. இரும்னா விசாலமான, இருந்தமிழ் நூல்னா பெரிய தமிழ் நூல்னு அர்த்தம். திருமங்கையாழ்வார் திருச்சிங்கவேல் குன்றம் அகோபிலத்தை பாடும்போது இருந்தமிழ் நூல் புலவன்னு தன்னை சொல்லிக்கிறார். இருந்தமிழ் நூல்னா இது திருவாய்மொழி. இருந்தமிழ் நூல் புலவன்னா திருவாய்மொழியில் என்ன போல புலவன் கிடையாது. திருமங்கையாழ்வார் நம்மாழ்வார் திருவடியில் அவ்வளோ பக்தி கொண்டவர். அதனால் ஷடகோபனை ஆராதித்தவர் திருமங்கையாழ்வார். ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவனும் ஷடகோப்பனை ஆராதித்தவர். ஷடகோப்பன்னா பாதுகை, பெருமாளுடைய பாதுகை ஸ்ரீ ஷடகோப்பன். ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ ரங்கநாத பாதுகையை ஆராதித்து வந்திருக்கிறார். நம்மாழ்வார் தான் பெருமாளுக்கு பாதுகையாக இருக்கார். ஆக திருமங்கையாழ்வார் ஷடகோப்பனாகிய நம்மாழ்வாரை ஆராதித்தார். ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவன் ஒவ்வொரு நாளும் ஷடகோப்பன் என்று அழைக்கப்படும் ரங்கநாதனுடைய பாதுகையை ஆராதித்தார். அதனால் ரெண்டு பேரும் ஷடகோப்பனை ஆராதித்தவா. 2 திருக்குடந்தை ஆண்டவனின் திருத்தாள்கள் தலை சூடி. திருமங்கையாழ்வாருக்கு திருக்குடந்தையின் ஆண்டவனான 6வது ஆழ்வானா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் பெரிய திருமொழி ஆரம்பிக்கும் போது சூழ்ப்புணல் குடந்தையே தொழுது, சூழ்ப்புணல் குடந்தையே தொழுதுன்னு தான் ஆரம்பித்தார். திருநெடுந்தாண்டகத்தை பூர்த்தி பண்ணும்போதும் குடந்தை கிடந்தானை அப்படின்னு திருக்குடந்தையில் தான் பூர்த்தி பண்ணுறார். அன்றாயர் குலமகளுக்கு அரையந்தன்னை, அலைகடலை கடைந்தடைத்த அம்மான் தன்னை, குன்றாத வலியரக்கர் கோனை மாள கொடுஞ்சலைவாய் சரம் துறந்து குலங்களைந்து வென்றானை, குன்றெடுத்த தோழினானை, விரிதிரநீர் விண்ணகரம் அருவினாலும் நின்றானை, தன் குடந்தை கிடந்த மாலை. அவர் ஆரம்பித்ததும் குடந்தை, பூர்த்தி பண்ணுறதும் குடந்தை. 6 பிரபந்தத்திலையும் திருக்குடந்தையை பாடினார். திருக்குடந்தைக்காக திருவழுக்கூற்றிருக்கைன்னு தனி பிரபந்தம் பாடினார். ஏன் திருக்குடந்தையில் அவ்வளோ ஈடுபாடுன்னா, திருக்குடந்தை பெருமாளுக்கு என்ன திருநாமம்? ஷார்ங்கபாணின்னு ஒரு. திருமங்கை ஆழ்வார் யாருன்னா ஷார்ங்க வில்லோட அம்சம். அவர் ஷார்ங்க பாணி, இவர் ஷார்ங்க வில். அதனால் இவருக்கு அவரை தான் பிடிக்கும். அதனால் திருக்குடந்தையின் ஆண்டவன்ட்ட திருமங்கை ஆழ்வாருக்கு பக்தி. ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவனுக்கு திருக்குடந்தை ஆண்டவன்ட்ட பக்தி. அவருக்கு முந்தின ஆச்சாரியன் திருக்குடந்தை ஆண்டவன். அவர் திருவடியில் பக்தியோடு எழுந்தருளி இருந்தார். அதனால் 2 பேரும் திருக்குடந்தை ஆண்டவன்ட்ட ஈடுபாடு கொண்டவர்கள். திருக்குடந்தை ஆண்டவன்னா அமுதன், திருக்குடந்தை ஆண்டவன்கிறது வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன்கிற ஆச்சாரியன். 3 திருத்தலங்கள் தோறும் பல திருத்தொண்டு செய்தமையால். திருமங்கை ஆழ்வார்னாலே திவ்யதேச அனுபவம், திவ்யதேச கைங்கரியம். ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவன்னாலும் திவ்யதேச அர்ச்சாவதார அனுபவம், அர்ச்சாவதார கைங்கரியம். பெருமாளை எப்படி அனுபவிக்கணும் அது ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவன் சொல்லி கேட்பதுங்கிறது பெரிய பாக்கியம். ஏன் நம்ம பூண்டி மாமாவுக்கு திருப்பதி பெருமாளை சேவை பண்ணி வச்சு அதே போல் நியூ ஜெர்சியில் ஒரு எம்பெருமான் உருவாகணும்னா அந்த அர்ச்சாவதாரத்துக்கு வித்திட்டவர் ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவன். அதுபோல் எத்தனையோ திவ்ய தேசங்கள் அவர் செய்த கைங்கரியங்கள் நம்ம சொல்லலாம். அதுபோல் அவருக்கு உள்ள அந்த ஈடுபாடு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த திவ்ய தேச கைங்கரியம், திவ்ய தேச ஈடுபாடு. திருமங்கை ஆழ்வார் அன்றைக்கி பெருமாளுக்கு மதில் சுவர் கட்டினார் ஸ்ரீரங்கத்தில். இந்த கைங்கரியெல்லாம் பார்க்குறோம். அதுபோல் திவ்ய தேச கைங்கரியத்துக்கு பெயர் போனவர். ஆக இந்த 3 காரணங்களால் 2 பேரும் ஷடகோப்பனையே ஆராதிச்சா. 2 பேரும் திருக்குடந்தை ஆண்டவன் திருவடிகளை படிந்தா. 2 பேருமே திவ்ய தேசத்தில் ஈடுபாடு கொண்டவா. அதனால திருக்கலியன் ஒத்தவராம் திருமுட்ட பெருகுருவே. திருமுட்டம் ஸ்ரீமுஷ்டத்தின் பெருகுருன்னா பெரியாண்டவன். அதனால் ஸ்ரீமுஷ்டம் பெரியாண்டவனை கலியன்னு தாராளமாக சொல்லலாம். திருத்தமுடன் சடகோப்பன் பொன்னடியை தினம் போற்றி திருக்குடந்தை ஆண்டவனின் திருத்தாள்கள் தலைசூடி திருத்தலங்கள் தோறும் பல திருத்தொண்டு செய்தமையால் திருக்கலியன் ஒத்தவராம் திருமுட்ட பெருகுருவே. இப்போ அப்படியே 2வது பாட்டு. சுவாமி தேசிகனுக்கும் ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவனுக்கும் ஒற்றுமை. என்ன ஒற்றுமை? பல கலைகள் வல்லவராய். சுவாமி தேசிகன் சர்வதந்திர சுதந்திர சகலகலா வல்லவர். ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவனும் பிரத்யக்ஷ சகலகலா வல்லவர். அது ஒரு இசையாக இருக்கட்டும், நாட்டியமாக இருக்கட்டும், வைத்திய சாஸ்திரம், சயின்ஸு எல்லாமே. இங்கே நம்ம சம்பிரதாயத்தில் சொல்ல சாஸ்திரங்கள் மட்டும் இல்லை, நியாயம், தர்க்கம், வியாக்கரணம், மீமாம்சா, வேதாந்தம் அது எல்லாரும் சொல்லுவா. இதை தாண்டி இன்னும் என்னென்ன இருக்குது? பூகோளம் பற்றி சாதிப்பார், ஜோதிஷ சாஸ்திரம் பற்றி சாதிப்பார், வாஸ்து சாஸ்திரம் பற்றி சாதிப்பார். அவர் தெரியாத சாஸ்திரங்கள் இல்லை. சுவாமி தேசிகன் காலத்தில் சொல்லுவார், அவருக்கு ஆயக்கலைகள் 64 தெரியும். திருவகீந்திரபுரத்தில் ஒரு சிற்பி சேலஞ்ச் பண்ணானோ, உங்களை போலவே சிற்பம் வடிக்க முடியுமா, வடித்து காட்டுறேன்னு திருவகீந்திரபுரத்தில் தன் திருமேனியை சுவாமி தேசிகன் தானே வடித்தார்பா. ஆயக்கலைகள் 64 சொல்கிறோம். அது என்ன கலைனா அகர விலக்கணம், லிகிதம், கணிதம், வேதம், புராணம், வியாக்கரணம், நீதி சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், தர்மசாஸ்திரம், யோக சாஸ்திரம், மந்திரசாஸ்திரம், சகுனசாஸ்திரம், சிற்பசாஸ்திரம், வைத்தியசாஸ்திரம், உருவசாஸ்திரம், இதிகாசம், காவியம், அலங்காரம், மதுர பாடனம், நாடகம், நிருத்தம், சப்த பிரம்மம், வீணை, வேணு, மிருதங்கம், தாளம், அஸ்திர பரீட்சை, கஜ பரீட்சை, ரத பரீட்சை, அஸ்வ பரீட்சை, கனக பரீட்சை, ரத்ன பரீட்சை, பூமி பரீட்சை, சங்கிராம லட்சணம், மல்யுத்தம், ஆகருடனம், உச்சாடனம், வித்துவேடனம், மதன சாஸ்திரம், மோகனம், வசீகரணம், ரசவாதம், காந்தர்வவாதம், பைப்பிலவாதம், கௌதுகவாதம், தாதுவாதம், காருடம், நட்டம், முட்டி, ஆகாய பிரவேச
பிரவேசம், ஆகாய கமனம், பரகாய பிரவேசம், அதிரிசயம், இந்திரஜாலம், மகேந்திரஜாலம், அக்னித்தம்பம், ஜலத்தம்பம், வாயுத்தம்பம், வாக்குத்தம்பம், திட்டித்தம்பம், சுக்லத்தம்பம், கண்ணத்தம்பம், கட்கத்தம்பம், அவஸ்தை பிரயோகம். 64 கலை. இது அத்தனையிலும் சுவாமி தேசிகன் வல்லவராக அந்த காலத்தில் விளங்கினார்னு சொல்கிறோம். அப்படி யாராவது இந்த காலத்தில் பார்க்கலாமான்னா, ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவன்ட்ட அவருக்கு தெரியாத சாஸ்திரங்களே இல்லை என்றும்படியாக மதுரையில் ஒரு பெரிய ப்ரொஃபஸர், அவர் கெமிஸ்ட்ரியில் பெரிய ஆராய்ச்சி பண்ணார். ஆராய்ச்சி பண்ணி பெரிய பேட்டன்ட்லாம் வாங்கினார். அவரை ஒரு தடவை அடியன் சந்தித்தேன். அவர்கிட்ட கேட்டேன், இது இவ்வளோ ரிசர்ச் பண்ணிங்களே இதெல்லாம் எப்படின்னு. ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவன் தான் டிப்ஸ் கொடுத்தாருன்னார். அந்த அளவுக்கு எல்லா சாஸ்திரத்தையும், அதான் பல கலைகள் வல்லவராய் பல மொழியில் தேர்ந்தவராய். இப்போ சுவாமி தேசிகனுக்கு பார்த்தோம், அவர் பிராகிருதத்திலையும் ஸ்தோத்திரம் பண்ணுவார், தமிழ்லையும் எழுதுவார், சம்ஸ்கிருதத்திலையும் எழுதுவார்னு. அதே போல் அந்த பன்மொழி புலமைங்கிறத ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவன்ட்டையும் பார்க்குறோம். புலமையிலும் பேச்சினிலும் பொலிகின்ற சிங்கமுமாய். சுவாமி தேசிகனை கவிதார்க்கிக சிம்மங்கிறோம். ஏன்னா கவி பாடுவதிலையும் அவர் சிங்கம், தர்க்கத்துலேயும் சிங்கம். இது ரெண்டும் இந்த காம்பினேஷன் வரவே வராதான். ஏன்னா கவிதை பாடுறவா இமேஜினேட்டிவாக பாடுவா, லாஜிக்கலாக ஆர்கியூ பண்ணுனா அவளுக்கு கஷ்டம். தர்க்கம் பண்ணுறவா எல்லாம் லாஜிக்காக யோசிப்பா, இமேஜினேட்டிவாக கவி பாட மாட்டா. ஆனால் இவர் கவிதார்க்கிக சிம்மம்னா கற்பனையோட கவியும் பாடுவார், தர்க்கம் பண்ண வேண்டிய இடத்துல தர்க்கம் லாஜிக்கலாகவும் பண்ணுவார். அதில் அவர் சிங்கம். ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவன் அவர் குரலே சிம்ம குரல் தான். அந்த கம்பீரமான குரலில் ஒரு ரகுவீர கத்தியை சேவிக்கிறார்னா சிங்கம் முழங்குகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு புலமையிலும் அதே கவித்துவமும் உண்டு. கவித்துவமும் கொண்டவர். ஸ்லோகங்கள் தமிழில் வெண்பாக்கள் இயற்றுவது உட்பட அந்த கவிச்சாத்துரியம் உண்டு. இன்றைக்கும் வைணவன் குரல்ங்கிற புத்தகத்தில் ஒவ்வொருவரும் முதல் பக்கம் பாருங்க, ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவன் அருளி செய்த வெண்பா வரும். அதனால் அந்த புலமையிலும் அவர் சிங்கம்தான், பேச்சிலையும் சிங்கம்தான். அதனால் நிச்சய கவிதார்க்கிக சிம்மம்னு சொல்லலாம். குலமுறையாம் குருவரையின் நெறி காக்கும் கொற்றவராய். சுவாமி தேசிகன் பூர்வாச்சாரியர்கள் நெறியை அப்படியே ராமானுஜருடைய சம்பிரதாயத்தை காப்பாற்றி அடுத்தடுத்த தலைமுறை கொண்டு வந்து சேர்த்தார். அதே போல் ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவனும் தம்முடைய ஞானத்தாலும் அனுஷ்டானத்தாலும் முன்னோர்கள் என்ன பண்ணாலோ அது கடைக்கோடியில் இருக்கிற எல்லாருக்கும் சேர்க்கணுங்கிறதுக்காகத்தான் ரொம்ப பாடுபட்டு எங்கேருந்து யார் வந்தாலும் எல்லோரையும் அன்போடு அணைத்து அரவணைத்து அழைத்து அவள்கிட்ட இனிய வார்த்தைகள் பேசி சம்பிரதாயத்தை காப்பாற்றி கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் கடைக்கோடி சிஷ்யர் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தார். இத்தனையும் பண்ணதுனால இலங்குகின்ற திருமுட்டத்து எழில் குருவும் தேசிகரே சுவாமி தேசிகனின் மறுவடிவம்னு தாராளமாக ரசிக்கலாமே. பல கலைகள் வல்லவராய் பல மொழியில் தேர்ந்தவராய் புலமையிலும் பேச்சினிலும் பொலிகின்ற சிங்கமுமாய் குலமுறையாம் குருவரையின் நெறிகாக்கும் கொற்றவராய் இலங்குகின்ற திருமுட்டத்து எழில் குருவும் தேசிகரேன்னு சொல்லி இந்த 2 பாடல்களால் ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவனுக்கு அவர் திருநக்ஷத்திரத்தை ஒட்டி பல்லாண்டு பாடி இப்படிப்பட்ட வித்தியாசமான தலைப்பில் ஒரு சிறப்பான சன்னிவேஷத்தில் உபன்யாசம் பண்ணும் பாக்கியத்தை வழங்கியமைக்காக மீண்டும் சுவாமிக்கும் கிருத்தகியத்தை தெரிவித்துக் கொண்டு ஓவராலாக ஏற்பாடு பண்ணி கொடுத்த பூண்டி மாமா அவர் ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவன் கேட்டால் அவர் கண்ணில் கண்ணீர் வந்துடுத்து பாருங்க. நேற்று சாய்ச்சார் கண்ணீரை தொடச்சிக்கணும்னு. ஏன்னா அது பகவத் குணானுபவத்தோட ஆச்சாரிய குணானுபவம்னா இன்னுமே அதிக கண்ணீர் வரதான் வரும். அப்படிப்பட்ட அனுபவம் இது எல்லாத்தையும் அவள் ஏற்படுத்தி கொடுத்தா நம்ம ஸ்ரீதர் சுவாமி. இன்னும் இவ்வளோ பேர் வந்து கேட்டிருக்கேள், அதுவும் காலை நேரத்தில். எப்போதுமே மாலை உபன்யாசத்துக்கு தான் கூட்டம் வரும், காலைக்கு வராது. இவ்வளோ பேர் வந்து கேட்டேள். எல்லோருக்கும் கிருத்தகியத்தை தெரிவித்துக்கொண்டு இத்தோடு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். திருத்தமுடன் சடகோப்பன் பொன்னடியை தினம் போற்றி திருக்குடந்தை ஆண்டவனின் திருத்தாள்கள் தலைசூடி திருத்தலங்கள் தோறும் பல திருத்தொண்டு செய்தமையால் திருக்கலியன் ஒத்தவராம் திருமுட்ட பெருகுருவே பல கலைகள் வல்லவராய் பல மொழியில் தேர்ந்தவராய் புலமையிலும் பேச்சினிலும் பொலிகின்ற சிங்கமுமாய் குலமுறையாம் குருவரையின் நெறி காக்கும் கொற்றவராய் இலங்குகின்ற திருமுட்டத்து எழில் குருவும் தேசிகரே.